कोविलेगारुडशैलमध्येकृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायां मोहितुङ्गेयां सुरलितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरविषभिर्गेयां विशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुजराक्षणाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं शरन्तीं सरस्वतीं संशतकामधेनुम् वेगोद्वेलस्वेलकिविदविदिविदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलाम् अभिलेरिहरो लब्धदेवा विशेषः वैदेही कर्णपूरस्तपकतरविनाय समाश्रेषिरोष्टादृष्टावारिप्रवाणां सर्वदृढः दुःखवारिप्लवनः बुद्धिर्बलं शौर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं सहनो स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसात्सवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुग्धपुण्ड्रमण्डितः सकण्डलग्नसत्तुडस्य रक्तपद्ममालिकः सितान्तरीयशुत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुश्च वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवध्यानां ऋषभ्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसंहशरजत्करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराषटकोपहृद्यं वेदान्तदेशिरीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयं तं वेदान्तयुक्तं समधीतवन्तं वत्साभिजातं विरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशखारितं विवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररूपधाब्दगणजत्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गतुलीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं नारायणाद्रिगिरिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसाहस्रवन्तेव यन्मूर्त्या शर्करायितम् கண்ணனடியினையமக்கு காட்டும் வெற்பு கடுவினையறிவேனையும் கனியும் வெற்பு திண்ணமிரு வீழன்ன திகழும் வெற்பு கலிந்த பெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் உணர்த்தும் வெற்பு இன்னவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே சந்தர்ப்பத்துல, அதாவது இந்த மாதிரி நாம எல்லாரும் நம்முடைய இல்லத்திலேயே இருந்து பகவத் விஷயங்களை அனுபவிக்கக்கூடியதாக ஒரு பாக்கியத்தை பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்கான். கோவிலுக்கு போனா பெருமாளை சேவிப்போம்னா கூட, கோவிலுக்கு போனா எவ்வளவு நேரம் பெருமாளை சேவிப்போம், ஒரு 10 நிமிஷம் சேவிப்போம், 1/2 மணி நேரம் சேவிப்போம், ஒரு உற்சவம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோவில் இருப்போம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்துருவோம். அங்க இருக்கச்சே ஒரு சேவா பக்கத்துல 4 பேர் இருப்போம், 4 பேர் கூட பேசிட்டு ஏதோ ஒரு விதமான அனுபவம் நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க பகவத் விஷயத்துல ஈடுபட்டு காலத்தை தெரித்து வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது ஆழ்வார் சொல்றாரோ, அந்த மாதிரி முழுக்க முழுக்க பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான பெருமாள் ஒரு காலத்தை கொடுத்துருக்கான் போல இருக்கு. அதுவும் அவனது இன்னருளே ஆழ்வார் சரித்தான். சில சமயத்துல இந்த மாதிரி நமக்கு பயங்கரங்கள்லாம் ஏற்படுது. நாஸ்திகம் பேசுற மாதிரி நமக்கு கூட ஏன் பெருமாள் இப்படி நம்மளை சமப்படுத்துறாங்கன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி தோண ஆரம்பிக்கச்சே அதுக்கு நாம என்ன ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கணும், நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, குந்தி தேவியை போல இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் பெருமாளை தியானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும். அதை நான் நம்ம இந்த எஸ்விபிசியிலே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை குந்தி தேவி பிரார்த்திக்கிறான், விபதஸ்தந்துர சஷது தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எத்தியா அபவர்பவ தரிசனம். எங்களுக்கு ஆபத்து இருந்தால்தான் கிருஷ்ணா ஒன்ன தியானம் பண்ணுவோம். சௌக்கியமா இருக்க ஒரு பருவம் இல்லை அப்படின்னு கேட்டா பெருமாட்ட ஒரு அலட்சியம் உண்டு. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கச்சு, ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கச்சு, நீங்க பார்த்தேன்னு சொன்னா நமக்கு வேற புகலிடமே கிடையாது. எங்க போவோம்? பெருமாள் சன்னதியில போய் 10 நிமிஷம் இருந்து பெருமாளை பிரார்த்திப்போம், தியானம் பண்ணுவோம், அவங்க கிட்ட அழுவோம். இதே சந்தோஷம் வந்துருக்குன்னா நேர போய் பெருமாள் சன்னதியில போய், என் பெருமானே இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல இன்சென்டிவ் வந்துருக்கு, இன்னைக்கு எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ஐயோ எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அவன்கிட்ட போய் நம்ம பேசுவோமா, பேசியிருக்கோமா, ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை அடைந்திருப்பவர்கள் இந்த உலகத்துல ரொம்ப குறைச்சல். கஷ்டம் வந்தா பெருமாள் சன்னதிக்கு போறோமே தவிர்த்து அதே சுகப்படைச்சு
நேர பெருமாள் சந்திர போய் பெருமாள்கிட்ட இருந்து சந்தோஷமா அவன்கிட்ட பேசி எப்படி அழுதுண்டே அவன்கிட்ட பேசுறோமோ துக்கத்தை நம்ம அவன்கிட்ட விண்ணப்பிக்கிறோமோ அந்த மாதிரி சந்தோஷமா அவனிடத்துல விண்ணப்பிக்கிறது அவன்கிட்ட பரிமாறிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சம். ஏதாவது பயங்கரங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் உடனே ஓடி போடுது பெருமாள்கிட்ட அப்படின்னு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பு கிடையாது. அந்த சமயத்திலேயாவது பெருமாள்கிட்ட போகணும் தோன்றது. அதையால் தான் பட்டத்திரி கூட சொல்லுவார், ஹே ரோகாஹா மம யூயமேவ குரமஹா அப்படின்னு. அவருக்கு வாதரோகம் வந்துருக்கு. நாராயண பட்டத்திரிக்கு வாதரோகம் வந்ததுனால என்ன பண்றது தெரியல. ஐயோன்றதா அம்மா இருந்தா எத்தனை நேரம் ஐயோன்னு கத்துறது, எத்தனை நேரம் அப்பா அம்மான்னு கத்துறது, கத்திட்டே இருக்க முடியுமாங்க? அதுவும் போயிடுது, அந்த காலமும் போயிடுது, அதுக்கும் மேல மிஞ்சி போயிடுது. என்ன பண்றது? ஒண்ணும் வேண்டாம், பேசாம உட்கார்ந்து நாம் பாகவதம் பாடுறேன். கிருஷ்ணனுடைய அவதார லீலா வினோதங்களை நான் பாட ஆரம்பிச்சோம். வேற ஒன்றும் காரியம் கிடையாது. ஹே ரோகாஹா மம யூயமேவ குரவஹா, ஹே யாதிகளே நீங்கள் தான் எனக்கு முக்கியமான ஆச்சாரியன். ஏன்னா இப்படி ஒரு கிருஷ்ண பக்தியை நான் வளர்த்துக் கொள்வதற்கு எனக்கு பெரும் கருவியாய் திகழ்ந்தவர்கள் நீங்கள் தானே. உங்களால் தானே எனக்கு இத்தகைய ஒரு அதிசயிதமான ஒரு கிருஷ்ண பக்தி சிந்திச்சது. ஆகையால் நீங்கள் தான் எனக்கு ஆச்சாரியன். பராசர பட்டருடைய சரித்திரத்துல கூட நாம ஒரு சமயம் பார்க்கலாம். பட்டருக்கு ஒரு முதுகுல கட்டி வந்துட்டான். அது ராஜ பிழவைன்னு சொல்லுவோம். ஐதிஹ்யத்துல இப்படி ஒரு விஷயம் சொல்றது உண்டு. பட்டருக்கு முதுகுல ஒரு கட்டி உண்டு. இந்த சரித்திரம் ஆளவந்தாருக்கும் ஏற்பட்டதாக சொல்றது உண்டு. ஏன் சுவாமி உமக்கு இப்படி வந்துருப்பேன்னா, நம்முடைய பாபங்கள்லாம் கழியறதுன்னு நினைச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாபங்கள் நம்மளை விட்டு நீங்கிறதோ, அது புண்ணியமா இருந்தாலும் சரி பாபமா இருந்தாலும் சரி, நம்ம விட்டு எவ்வளவு சீக்கிரம் அது போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஸ்ரேயஸ், அவ்வளவுக்கு அவ்வளவு பகவத் கிருபை நம்ம கிட்ட இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெருமாள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமாள் சில சமயம் பரிசோதனை பண்ற சரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போதாம்சைவ ஆனுஷங்கிகாம் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவரிதம் பிரதோதகி. மோட்சத்தை கொடுக்கிறவன் பெருமாள் தான். மோட்சம் தான் கொடுக்குறான். சரீரம் ஆரோக்கியம் அர்த்தம் போகாம் ஆனுஷங்கிகம் எல்லாம் கொடுக்குறான். சரீரம் கொடுக்குறான், ஆரோக்கியம் கொடுக்குறான், பொண்ணு பொருள் கொடுக்குறான், பொட்டாட்டி பிள்ளைகளை கொடுக்குறான், வீடு வசதிகளை கொடுக்குறான், என்ன வேணுமோ அதை கொடுக்குறான். யார் கொடுப்பான்னா அபவர்க்க பிரதகா. மோட்சத்தை கொடுக்கிற பெருமாள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறான். புகழ்ந்தில்லா உன் நடிக்கை அமர்ந்து புகுந்தேனே எந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடிவாரத்தில் இருக்கு சரணாரவிந்தத்துல நாம் போய் சரணாகதி பண்றோமோ அப்ப ஏற்பட்டதான் அந்த ஸ்ரீனிவாசன் இடத்துல இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் என்ன பண்றான், எனக்கு பொண்ணை கொடு, எனக்கு பொருளை கொடு, ஏதோ அவளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து எங்களுக்கு நிவர்த்திய கொடு அப்படின்னு பெருமாட்ட பிரார்த்திக்கிறான். உண்டோலையோ பார்க்கிறோம். அதே பெருமாள் என்ன பண்றாங்கன்னா எச்சாதி கிரகணிச்சாமி தனம் தஸ்ய ஹராமியம். ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருச்சு. என்ன கஷ்டம்னா பண கஷ்டம். எதிர்பாராத ஒரு பண கஷ்டம் அவருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு லோகத்துல என்ன பண்ணாலும் எவ்வளவு வைராக்கியத்தை பத்தி பேசணும், எவ்வளவு விஷயங்களை பத்தி பேசணும், அல்டிமேட் நாம மொத்தம் இந்த உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம வச்சிருக்கோம், பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். அது நிஜம். இந்த நிஜம் நிச்சயம் எல்லாரையும் சுடும், அது சந்தேகமே கிடையாது. ஆனா இதான் உண்மை. அல்டிமேட் நம்முடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா பணம் தான். நீ எங்க போனாலும் நம்ம திரும்பி வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா பணத்துல தான் நம்ம வந்து நிற்போம். தனமூலம் இடம் ஜெகத்து, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பணத்துதான். அதாவது உயிர் வாழ்வதற்காக பண தேவை என்பதாக போய் பண தேவைக்காக உயிர் வாழ்வது என்பதாக ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு லோகத்துல நாமளே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், நாம உருவாக்கிட்டோம். அப்ப பெருமாள் என்ன பண்றாங்க, இவன் நம்மள நினைச்சிருக்காரா இல்லையா, இவனுக்கு உண்மையிலேயே நம்மிடத்துல ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, இவர்கிட்ட நம்மளை யோசிச்சதுக்கானா இல்லையா, நம்ம நினைச்சுக்கிறானா இல்லையா அப்படின்னா, ஏன் நான் நித்திய பெருமாள் போய் கை கூப்பிட்டு போயிடுறேன், அதெல்லாம் போராது. பக்தி பாவம் இருக்கா இல்லையா, பூர்ணமான பக்தியோடு இருக்கியா இல்லையா அப்படின்னு பெருமாள் ஒரு பரிசோதனை பண்றான். எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியம். நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படணும், முதல்ல அவர்களுடைய செல்வத்தை அபகரிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அவன் பணத்தை லாக் பண்ணிட வேண்டாம் பெருமாள். உலகத்துல முதல்ல ஐடி ரெய்டு பெருமாள் தான் போகுது. எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியம். அவனுடைய செல்வத்தை அபகரிச்சது வேண்டாம் பெருமாள். உண்டா யோசிச்சு பாருங்க. பாண்டவர்களுக்கு ராஜ்யமே இல்லாமல் ஓட ஓட விட்டான் பெருமாள். இந்த குந்தி அபிமன்யுவை பிரசவிக்கிறதுக்காக அவள் போய் நிற்கிறான். சுபத்ரா தேவி
அந்த சுபத்ரா தேவிக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்றது தெரியல. குந்தி சொல்றா, பாக்கியவந்தம் பிரசூயேதாக மாசூரம் வாச பண்டிதம் சூராஷ்ட கிருத வித்யாச்ச மனே செய்தந்தி வேசுதாக. அம்மா உனக்கு குட் லக்கா ஒரு குழந்தை பிறக்கட்டும் தாவும். பாக்கியவந்தம் நல்ல நல்ல ஒரு குட் ஃபார்ச்சூன், ஒரு குட் லக். அப்ப ஏற்பட்ட பிள்ளை உனக்கு பிறக்கட்டும். இல்ல சூரனா பிறக்கணும், வீரனா பிறக்கணும், வித்தியை சிறந்தவனா பிறக்கணும், மேன்மை வாய்ந்தவனா பிறக்கணும், எல்லாம் இருக்கு என் மகன் கிட்ட, பாண்டவர்கள் கிட்ட. இப்ப எல்லாம் காட்டுல சுத்தி இருந்தது, விறகு வெட்டிட்டு உட்கார்ந்து இருந்து. சூராஷ்டகிருத வித்யாசா, அவளை போல சூரர்கள் உண்டா? பாண்டவர்களை போல சூரர்கள் உண்டா? பாண்டவர்களை போல வித்யாபியாசம் பண்ணினவா உண்டா? ஆனால் அவெல்லாம் எங்க இருக்கா? கடைசி தந்தி பேசுதா, கஷ்டத்துல இருக்காடா அப்படின்னு குந்தி சொல்றா. இதனுடைய தாற்பயம் அதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே புரியுது. என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்ட பாண்டவர்களுக்கு கடைசியில கிடைப்பது என்னன்னா பரமஸ்ரேயசான ஒரு லாபம். கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. பாண்டவர்களுக்கு கண்ணன் கண்ணன் கண்ணன். அவன் எந்த சமயத்துல எப்படி யாரை யோசிச்சாலும் அவன் என்ன பண்ணான்? கிருஷ்ணன் தான். கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கண்ணனையே ஆசிரியத்தவர்கள், கண்ணனையே செல்வமாக கொண்டவர்கள். அவளுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தது. விஷான் மகாத்னே புருஷாத தரிசனாத் அசத் சபாயாம் வனவாத கிருச்சதா. அப்பா கிருஷ்ணா விஷத்தை வச்சான் துரியோதனன், வீட்டுக்கு நெருப்பு வச்சான், காட்டுல இருக்கச்சே எத்தனை துன்பங்கள் துயரங்கள் உண்டோ அது அத்தனையும் அவன் ஒன்று பண்ணினான். ஏன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்ச பிறகு 60,000 சிஷ்யர்களோடு துர்வாசன் அனுப்பி இந்த க்ஷணம் சாப்பாடு வேணும்னு கேட்க வச்சான். அந்த சமயத்தெல்லாம் யாரு காப்பாற்றினான்? யாரு காப்பாற்றினான்? விஷாத்து மகாத்னேகே புருஷா நதர்ஷனாத். அடுத்தது அவர்கள் அந்த வானப்பிரஸ்தம் காட்டில் இருக்கச்சு அஜ்ஞாதவாசம் பண்ணச்சு, யாருக்கும் தெரியாமல் அவர்கள் வசித்த பொழுது அவர்களை எப்படியாவது வெளிப்படுத்தி மறுபடியும் 12 ஆண்டுகள் காட்டுல வசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக துரியோதனன் போட்ட பிளான் என்னாச்சு? அசத் சபாயாம் 10 பேர் நடுத பெரிய பெரிய மகாரதர்கள், மகாவீரர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், பெரியோர்கள், பிதாமகர்கள், இவர்கள் நிரம்பி இருக்கக்கூடியதான அந்த ஒரு சபையில திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்பட்ட பொழுது யார் காப்பாற்றினார்? அசத் சபாயாம் வனவாச கிருச்சதா. வனவாசத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு எல்லை சொல்ல முடியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டான். ஆனால் இத்தனை கஷ்டத்திலையும் அவளுக்கு உடன் யார் இருந்தான்? எப்ப பார்த்தாலும் நினைச்ச பொழுது அந்த துர்வாசர் வந்துட்டாரே, எப்படி சாப்பாடு போனது, ஐயோ தெரியலையே, பாத்திரத்தை அக்ஷய பாத்திரத்தை அலங்கி கவிழ்த்து வச்சுக்கோமே, இதுவே அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லையேன்னு திரௌபதி நினைச்சிட்டு இருக்கச்சே அங்கிருந்து தொப்பை கலவின்னு வந்தவன் கிருஷ்ணன் தானே. ரட்சிக்க வந்தவன் யார வந்தானே, காப்பார் யாரும் இல்லை கடல் பண்ணா அதுக்கு பெருமாள் ஓடி வந்தாலும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு நிலையிலையும் எம்பெருமான் ரட்சித்தான் பாண்டவர்களை. அப்ப பாண்டவர்களுடையதான பெருமை இன்னைக்கு லோகத்துல எப்படி இருக்கு? அத்தான கஷ்டப்பட்ட பாண்டவர்களுக்கு ஏற்பட்டதான அதிசயித்தமான சுக பிராப்தி என்பது எவ்வளவு உயர்ந்தது. அது யாரால நடந்தது? எம்பெருமானுடைய கிருபைதான காரணம், அவருடையதான கருணைதான காரணம். ஆகையால அந்த கருணை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இப்போ ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டானே சுவாமி, உலகமெல்லாம் பயப்படும்படியான கொடிய வியாதி உலகத்துல பரவின்றிருக்கு, நாம என்ன பண்றது தெரியாமல் தவிக்கிறோம். என்ன இந்த சமயத்துல நாம பண்ண வேண்டியது என்ன? அவனுடைய சிந்தனை, அவனுடைய பிரார்த்தனை, அவனிடத்துல நாம மறுபடியும் பக்தி செலுத்தலாம். அந்த பக்தியை நாம மீண்டும் மீண்டும் அவனிடத்துல வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன சோதனைகள்ல நாம் வெளியில வந்துட்டோம்னு சொன்னா அப்புறம் எம்பெருமானுடைய பூர்ணமான கிருபை நமக்கு உண்டுன்னு நமக்கு சந்தேகமே இல்லை. இப்ப அந்த சோதனையும் அவனுடைய கிருபையினால்தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவனை உணர வைக்கிறதுக்கு பெருமாள் இந்த காரியத்தை பண்ணிட்டு, அவனை உணர வைக்கிறதுக்காக இந்த ஒரு காரியம் பண்ணிருக்க. அப்ப ஏற்பட்டதான அந்த கிருபைய நாம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட, உனக்கு ஸ்ரீதேவி தெரியுமா? தெரியும் சுவாமி. பெருமானுடையதான பிராட்டி அகலகில்லே நிறைவென்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பன் என்பதாக அந்த ஸ்ரீதேவியானவள் யார்? சாட்சாத் எங்கள் அலர்மேல் மங்கை தாயார். பூமி தேவி தெரியாதா? எதுக்கு இப்படி தனித்தனியா கேட்கிறேன்? திருமகள், மண்மகள், நீலை முதலாக எல்லா தேவியரும் அப்படின்னு ஆச்சாரத்திரைய சம்பன்னா. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மகான்கள் அற்புதமான அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதுல 20 அர்த்தம்.
அந்த ஒரு பிராட்டியே தன்னுடைய 3 நிலைகளாக இருந்து கொண்டு எல்லாரும் இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக பெரிய பிராட்டியாரை அப்படி தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று பெரியோர்கள் சொல்வது உண்டு. அப்படி திருமகள், மண்மகள், நீடை, அது தவிர 10,000 பெருந்தேவிமார் இன்னும் இருக்க. துவாரகையில பெருமாள் வசிக்கச்சே அவனுக்கு 16,000 தேவிமார்கள். அது வைகுண்டத்துல கூட பெருமாளை காத்த தேவிமார்கள் உண்டு சொல்றா. அப்படியெல்லாம் பெருமாள் ரசித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது தவிர பெருமாளுக்கு இன்னும் 2 மனைவிகள் உண்டு. சுவாமி தேசிகன் சாதிப்பார். ஒருத்தி தயாதேவி, மற்றொருத்தி பாதுகாதேவி. ஒருத்தி தயாதேவி, மற்றொருத்தி பாதுகாதேவி. தயானா என்ன அர்த்தம்? தயா, அனுகம்பா, கருணா, க்ஷமா, இதெல்லாம் சினானிம்ஸ். என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தத்தை காண்பிக்க கூடியதான பல சப்தங்கள். ஆம், ஸ்ரீனிவாசனுடைய தயை, ஸ்ரீனிவாசனுடைய கிருபை, அவனுக்கு நம் மீது இருக்கக்கூடிய கருணை, அந்த கருணை என்னும் ஒரு பிராட்டி எப்பொழுதும் ஸ்ரீனிவாசனை தழுவிக்கொண்டிருப்பதினால் என்றோ நம்மை போன்ற பாவிகள் எல்லாரும் ஸ்ரீனிவாசனுடைய கிருபைக்கு பாத்திரமானோம். இவ்வளவு கஷ்டத்திலையும் பெருமாள் நம்மளை காப்பாற்றுறான். நாம இவ்வளவு பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது பாவமே செய்து பாவியானே அப்படின்னுட்டு என்ன தாற்பயம்? அகமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேஷு சார்வபூமி. தேசிகன் தயாசதகத்தில் சாதிப்பார். இந்த தயாசதகத்தினுடைய அர்த்தத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தயாசதகத்துல 2 எம்பரருக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. 2 எம்பரர், ஒரு பெரிய எம்பரர் இருக்கான். அவன் ஒரு பெட்டிக்கு கூட சேர்ந்து சண்டை போட்டாதான் அது அவனுக்கு பெருமை இல்லை. அது சித்தரசன், ஒரு குட்டி ராஜா. அந்த குட்டி ராஜாவை போய் ஒரு பெரிய எம்பரர் ஜெயிச்சுட்டானா அது ஒரு பெரிய பெருமையா? அது சுவாரஸ்யப்படாது. அந்த ராஜா அவனும் சக்கரவர்த்தியா இருக்கணும், இவனும் சக்கரவர்த்தியா இருக்கணும். அந்த 2 சக்கரவர்த்திகளுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. அகமஸ்யபராத சக்கரவர்த்தி, நான் சாமானியப்பட்டவன் இல்ல. அம்மா தயாதேவி சேலஞ்ச். நம்ம ஊர்ல கேட்பானது உண்டி கூண்டி வரியா அப்படின்ட்டு அது கேட்கிற தேசிகன். அகமஸ்யபராத சக்கரவர்த்தி, நான் யாரு தெரியுமா? அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. கருணே, அம்மா தயாதேவியே, நீ யார் தெரியுமா? குணேஷு சர்வபூமி, நீ குணங்களுக்கெல்லாம் ராணி, சக்கரவர்த்தி. அப்ப உனக்கு எனக்கு சண்டை. அபராத சக்கரவர்த்தியான நான் ஜெயிக்கிறனா, அல்லது அபராத சக்கரவர்த்தியான என்னையும் வெற்றி கொண்டு உன்னுடைய கருணையினாலே எனக்கு மோட்சத்தை தந்து நீ ஜெயிக்க போகிறாய். காம்படிஷன் தான் இப்படி இருக்கணும், யுத்தம் தான் இப்படி இருக்கணும். விவாஹஸ்ச விவாதஸ்ச சமயோரேவ சோபத்தை அப்படின்வான். இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவருக்கு ஈக்குவல் ரேங்கிங்ல இருக்கக்கூடியவன். துல்லியசீல வயோவர்த்தாம் துல்யாபிஜன ரட்சணாம் ராகவோர்ஹத்வைதேகி தஞ்சையமசி தீக்ஷணா. ஹனுமான் பிராட்டியினுடைய பெருமையை சொன்னார். சுந்தரகாண்டத்துல பார்த்தோமே, ஹனுமான் பிராட்டியினுடைய பெருமையை சொன்னார், அவனுடைய பெருமையை சொன்னார். ஈக்குவல் ரேங்கிங் சார். என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பத்தியா? மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒரு ஒப்புமையை அந்த அழகா சொல்றார். அந்த மாதிரி இங்க விவாதம், விவாதம்னா ஆர்குமெண்ட், விவாதம்னா இந்த இடத்துல யுத்தம், ஒரு சண்டை வச்சுக்கோங்க. எங்க 2 பேருக்குள்ள யாருக்கு? எனக்கும் அபராத சக்கரவர்த்தியான எனக்கும் பெருமானுடைய கருணா தேவிக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பார்? எங்க கருணாதேவி ஜெயிச்சிருவார். இப்போ வந்திருக்கிற கொரோனாவை ஜெயிப்பதற்கு யாருடைய திருவடியை நாம் பிடிக்க வேண்டும், யாருடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும்னா கொரோனாவை ஒழிப்பதற்கு கருணா தான் நமக்கு லட்சணம், கருணா தான் நமக்கு ரட்சகம். வேற யார் இருக்க? அப்ப பெருமானுடையதான அந்த திருவேங்கடமுடியாருடைய கருணை என்பவளை, கருணா என்பது சம்ஸ்கிருதத்துல ஃபெமினைன் ஜெண்டர், ஸ்திரீலிங்க பிரயோகம். அவர் கருணா என்னும் தேவி மட்டும் இல்லை என்றால் நமக்கெல்லாம் ஸ்ரீனிவாசன் எப்படி கிருபை செய்வான்? அதுவும் தேசிகன் யார் தெரியும்? வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் இந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம். மகான்கள்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு அப்படி ரசிக்கிறார் சுவாமி தேசிகன். சாட்சாத் தேசிகன் என்பவர் திருவேங்கடமுடியானே தேசிகனாக அவதாரம் பண்ணினார். உயர்ந்த பட்சம், உயர்ந்த அனுபவம். அதே மாதிரி தத்கண்டாம் சஹா,
திருமலைவால் திருமணியாய் சிறக்க வந்தோம் என்று தத் கண்டாம்சா பெருமானுடைய திருக்கண்டை. இன்னைக்கும் திருவேங்கடமுடியானுக்கு திருவாராதனத்துல உள்ள மணியே சேவிக்கிறதுன்னு சொன்னா அந்த ஸ்ரீனிவாசனுடைய மணியே சுவாமி தேசிகனுடைய திருத்தாயார் தோதாரம்பாவுடைய வயிற்றுக்குள்ளே சென்று அதிலிருந்து தேசிகன் அவதாரம் பண்ணார். எல்லாரும் மணியான பிள்ளையை தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை கொண்டாடுவா. தோதாரம்பாவுக்கு அனந்த சூரிக்கு மட்டும்தான் மணியே பிள்ளையா பிறந்ததுன்றான். அது ஒரு பாக்கியம் இல்லையா? அது ஒரு விசேஷம் இல்லையா? தத் கண்டாம்சா சுவாமி தேசிகன் இதை சங்கல்ப சூரியோடு சொல்கிறது. உத்ரேட்சதே முருகனீஹி உபபத்தி பூம்னா கண்டாக சமஜரிட்டு யதாத்மனேதி. பெரியோர்கள் ஆமா சுவாமி ஆமா. இவர் யாரு தெரியுமா? அந்த அந்த மணி சேவிக்கச்சே என்ன ஆகும்னா, பெருமாள் திருவாராதனத்துக்காக எதுக்கு தெரியுமா மணி சேவிக்கிறார்? பெருமாள் திருவாராதன பொழுது ஏன் மணி அடிக்கணும்? சேவிக்கிறது அர்த்தம், அடிக்கிறது அர்த்தம். மணி சேவிக்கிறதா விழுந்து சேவிக்கிறது, மணி அடிக்கிறது அர்த்தம். பெருமாள் திருவாராதனத்தின் பொழுது ஏன் மணி அடிக்கிறதுனா, ஆகமங்கள் சொல்லுகின்றன ஆவாகனார்த்தம் தேவானாம் பிராசனார்த்தம் சுரத்விஷம். சுவாமி பெருமாளுக்கு திருவாராதனம் அங்க நடக்க போகும், நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவாராதன காலத்துல ரசித்து சேவித்தோம்னா நமக்கு தெரியும். பெருமாளுக்கு போஜ்யாசனம் சமர்ப்பிக்கச்சே ஒரு மாதிரி மணி சேவிப்பார். பெருமாளுக்கு தூப தீபங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமா மணி சேவிப்பார். அர்க்கியபாத்தியங்கள் உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமா மணி சேவிப்பார். சில திதிவேஷங்கள்ல அந்த விதமான பிரக்கிரியைகள்லாம் உண்டு. அது போல இப்ப மணி சேவித்தான்னா உடனே தேவர்களுக்கு மணி அடிக்கணும். ஆஹா, பெருமாள் திருவாராதனம் நடக்கிறது. இப்ப போனா நமக்கு பெருமாள் சேவை கிடைக்கும், பெருமாள் தீர்த்தம் பிரசாரங்கள் நமக்கு கிடைக்கும், சட்டாரி உதாரணத்துக்கு கிடைக்கும்னு அவளை கூப்பிடுவோம். வாங்க வாங்க, பெருமாள் திருவாராதனம் நடக்கிறது, இது திருவாராதன சமயம். அந்த கண்ட சேவிக்கிற டோன் அப்படின்னு முடியும், அதை வச்சுட்டே கரெக்டா கைத்தை வச்சுட்டு எல்லாரும் பெருமாள் சேவிக்க வருவான். ஆவாகனார்த்தம் தேவானாம், தேவர்கள்லாம் ஓடி வருவான். இங்க தேவர்கள்னு யார் சொல்லணும் தெரியுமா? பக்தர்கள் எல்லாரையும் நாம சேர்த்துக்கணும். பிராசனார்த்தம் சுரத்விஷா, அசுராள் வந்தான்னா அந்த அசுராள் ஐயோ பெருமாள் வந்துட்ட, பெருமாளுடைய சாநித்தியம் வந்திருக்கு, பெருமாளுடைய நித்திய சாநித்தியம் இந்த இடத்துல கஷேத்திரத்தை வந்துருக்கு, நாம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, ஐயோ நாம இனிமே இங்க இருக்க கூடாது, இங்க இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு அதை என்ன பண்றான்? பயந்து ஓடி வரும். அதுக்காகத்தான் அந்த கண்ட சேவிக்கிறதுன்றதாக ஆகமங்கள் சொல்லுகின்றன. இப்ப சுவாமி தேசிகன் அவர் நாவன்மை பெற்றவர்களுக்கு வேற என்ன வேணும் சுவாமி? மணியினுடைய நாக்கு, அந்த நாக்கு அத்தனை பேரையும் ஆவாகனம் பண்றது, ஆஹ்வானம் பண்றது, கூப்பிடுறது, பக்தர்கள் எல்லாம் கூப்பிடுறது, பிரதிபந்திகள்னு சொல்லக்கூடியதான அந்த அசுர பிரதிநிதிகள்லாம் ஓட்டுறது. மணியினுடைய நாக்கு அது விசேஷமான நாதம், நாம் எல்லோரும் ரசிக்கக்கூடிய நாதம் இல்லையா? அதுதான் இப்ப சுவாமி தேசிகன் அவருடைய நாவன்மையினாலே ஜிஹ்வான்ற சிம்ஹாசனம் அம்பிபேயா என்று தன்னுடைய நாட்கள் ஹயக்கிரியில் உட்கார்ந்து காண்பிக்கிறார்கள். சுவாமியினுடையதான பரஸ்வதம்பாவி பரைசகஸ்திரம்னு உயர்ந்த அந்த கிரந்தங்கள், அந்த ஸ்ரீசுக்திகள் என்ன பண்றதுன்னு கேட்டா, சம்பிரதாயத்திற்கு விரோதிகளை ஓட்டுறது, சம்பிரதாயத்தின் பெருமையை உணர்ந்திருக்கக்கூடிய மகான்கள் பாகவரத்துவர்கள் வந்தாங்கன்னா அவளை வர சொல்லி அவளுக்கு சுவாகதம் சொல்லி அதை வரவழைக்கிறது. சுவாமியே ஸ்ரீபாஷ்யகாருடைய அபராவதாரம் அப்படியே மகான்கள் கொண்டாடும். சுவாமி இவர்னா சாட்சாத் ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரமோ. யதிராஜ சப்ததி என்பதாக பகவத் ராமானுஜர் விஷயமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்தார் ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தம். சுவாமி ராமானுஜருடைய பெருமையை விளக்கும் 70 ஸ்லோகங்கள். அந்த யதிராஜ சப்தத்தில தன்னுடைய அவதாரத்தை சுவாமி தேசிகனே காண்பிப்பதாக பெரியோர்கள் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். இதம் பிரதம சம்பவத் குமதிதார கூடங்கஷா விஷாமத விஷானத ஜலித ஜீவ ஜீவாதவ அக்ஷரந்தமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தியா சிரந்தர சரஸ்வதி சிகுர பந்த சைலந்திரிகாக என்பதாக சுவாமி தன்னுடைய அவதாரம் தான் இங்கே காண்பிக்கப்படுகிறது என்று சொல்றார். மகாபுருஷன், அவதார புருஷன், சந்தேகமே வேண்டாம். அப்பேற்பட்டதான அந்த தேசிகன் அனந்தசூரி தோதாரம்பா தம்பதியருக்கு பிள்ளையாக பிறந்தது திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தினாலே. திருவேங்கடமுடியானே என்னும் பொழுது அந்த திருவேங்கடமுடியானுடைய கிருபையை, தயையை, கருணையை, அப்பேற்பட்டதான ஸ்ரீனிவாசனுடைய உயர்ந்த கருணா பிரவாகத்தை இந்த லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த தயாதேவியின் விஷயமான 100 ஸ்லோகங்கள் அடங்கியதான ஒரு அற்புத ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துக்கு
தயா சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகம். தயா சதகம் அப்படின்னு தயைனா கருணை, ஸ்ரீனிவாசனுடைய தயை. தூரத்திலிருந்து அந்த மலையை சேவிக்கணும். எவ்வளவு தூரத்துல இருக்கணும், நம்ம ரேணுகுண்டா தாண்டி இருக்கும். அந்த ரேணுகுண்டா தாண்டி இருக்கச்சேவே அந்த மலை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவா, எல்லாரும் கார்ல போறாளோ, பஸ்ல போறாளோ, ட்ரெயின்ல போறாளோ, அங்கங்க அந்த மலையை பார்த்த உடனே கையை கூப்பி சேவிப்பா, இல்ல விழுந்து சாஷ்டாங்கமா சேவிப்பா. பரதன் பெருமாளை தேடிந்து போறான், ராமனை தேடிந்து போறான். யாவன்ன சரணோ பிராது பார்த்திவம் வியஞ்சனான்விதம் சிரதா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளப்பட்ட என் பிரபுவினுடைய சரணாரவிந்தங்களை என் தலையில் தரித்துக் கொள்ளும் வரையில் எனக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லை, நான் போறேன், நான் போறேன், நான் போறேன் ஓடி வரா ராமரை சேவிக்கிறதுக்கு. பரத்வாஜர் வழிகாண்பிக்கிறார். பெருமாள் சித்திரகூடத்தில் இருக்கிறா, சித்திரகூடத்துக்கு போறா அப்படின்னு பரத்வாஜர் வழிகாண்பிக்கிறார். பரதன் ஓடி வரான். இப்பெல்லாம் எல்லா ஈஸியாள், நம்ம எதுக்குமே சிரமப்படக்கூடாதுன்னு நினைச்சுட்டோம். எல்லாத்திலையும் ஈஸியா கேட்டோம். ஒரு காலத்துல பரதன் சித்திரகூடத்திற்கு சென்ற யாத்திரை, அக்ரூரன் மதுராவிலிருந்து கண்ணனை சேவிப்பதற்கு பிருந்தாவனத்திற்கு சென்ற யாத்திரை, பெரியோர்கள் திருவேங்கடமாமலை யாத்திரை, அதே போன்று ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே இந்த ஆத்மாவை எம்பெருமான் திவ்ய சரணாரவிந்தத்தில் நாம் சமர்ப்பித்து விட்டோம் என்றால் அதன் பிறகு இறந்த பிறகு நம்முடைய ஆத்மா அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்லுமே. அந்த யாத்திரை அது ஒரு தனி டைட்டில், ஒரு தனி டாபிக். யாத்ரா அப்படின்னு நாம ஒரு டாபிக் கொடுத்தோம்னா தெனவடங்க ஒரு 10-15 நாளுக்கு உபன்யாசம் பண்ணலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அர்ச்சிராதி மார்க்கம்னா அது ஆச்சரியம். இப்ப பரதன் போகும்பொழுதே அந்த பெரியவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. திருவேங்கடமாமலையை சேவிக்கணும்னா அது ஒரு பெரிய யாத்திரை. இப்ப காத்தால போறோமா, சாயங்காலம் போறோமா, ஆன்லைன்ல புக் பண்ணலாமா, பிங்கர் பிரிண்ட் வைக்கலாமா, என்னென்னமோ புதுசா வந்துட்டு ஓடி போயிட்டு ஓடி வந்துடும். அது போகச்சேவே அந்த பக்தி பாவத்தோட அப்படியே நினைச்சிட்டு இந்த அக்ரூரை பத்தி சொல்லுவா. பெருமாளை சேவிக்கிறதுக்கு அக்ரூர் என்ன பண்ண தெரியுமா, அந்த மதுரால இருந்து கிளம்பினார், காத்தால கிளம்பினார், சாயங்காலம் தான் போய் சேர்ந்தார். சுவாமி மதுரா டு பிருந்தாவனம் இன்னைக்குலாம் பார்த்தா மிஞ்சி போனா ஒரு நாட் ஈவன் 7 to 10 கிலோமீட்டர் சுவாமி. அது என்ன சார் குதிரையில தேர்ல என்ன அது கூட அவ்வளவு சீக்கிரம் அவரால் போக முடியாதான. அவர் என்ன பண்ணார், ஏறினார், அப்படியே அப்படி கையை கூப்பிட்டார். குதிரையெல்லாம் ஒன்னும் அந்த கடிவாளத்தெல்லாம் பிடிச்சிக்கல, ஏறி உட்கார்ந்தாருன்னா போனா எப்படி பெருமாளை சேமிக்கணும், எந்த மாதிரி பெருமாள் தேர் சாதிப்பானோ, நீங்க மஞ்சள் பட்டாளை ஊற்றிட்டு இருப்பானோ, சிகப்பு பட்டாளை ஊற்றிட்டு இருப்பானோ, கழுத்துல என்ன புஷ்பத்தை சாத்திட்டு இருப்பானோ, என்ன மாதிரி பயிர் தொகையை சூட்டிட்டு இருப்பானோ, எப்படி இருப்பானோ, நான் வரிசை என்ன பார்த்து சௌக்கியமானு கேட்பானா, என்ன அக்குருளான்னு கேட்பானா, எப்படி எல்லாம் அந்த கிருஷ்ணன் இருப்பானோ அதே ஒரு ஞாபகத்தோட அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்து கை விட்டுட்டார், ஸ்ரீவி விட்டார். குதிரை கடிவாளத்தை பிடிக்கல. அந்த குதிரை பார்த்துட்டு அதை இவர் பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அவசரப்பட்டு இங்கே நம்ம அங்க போய் நிற்பானே, நேர போய் சேவிக்கிற காரணம் தியானம் பண்ணிட்டே போறது ரொம்ப விசேஷம். அந்த குதிரை எல்லாம் அது பாட்டுக்கு ஆடிது நிதானமா அங்கங்க மேய்ச்சிட்டு தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா பெருமாள் அந்த வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த டைமிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி குதிரை போய் சேர்ந்துதான். அந்த மாதிரி அக்ரூர் பகவத் தியானத்தோடய பெருமாளை போய் சேவிச்சாரு. அக்ரூர் யானத்தை பெரியவர் போய் சொல்லுவாங்க. இப்ப பரதன் எடுத்துக்கோங்க, ஓடுறான் இங்கே இருந்து பரத்வாஜ வழி காமிச்சிட்டாரு. தூரத்துல நம்ம சித்திரக்கூட்ட பர்வதம் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அங்கே பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜோ யமப்ரவீத். பார்த்தாயா டேய் சத்ருகுணா, பரா அந்த மலை தெரியுதா, பர்வதம் தெரியுதா, அந்த இந்த சிகரம் எந்த இடத்துக்கு பரத்வாஜனுக்கு வழி காண்பிச்சாரோ வேத புருஷன் சாட்சாத் பரத்வாஜர் இல்லையா, அந்தே வசந்த கரமஸ்த கவே சயோகி சுவாமி தேசிகன் பாதுகாப்பு சாதித்தாங்க. அந்தே வாசிங்க அப்படி அந்த பரத்வாஜர் காண்பிச்ச இடம் கொடுக்குறா. மன்யே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோ யமப்ரவீத் சுபகச்சித்ரகூடோ சௌகிரிராஜோமோ கிரிஹி யஸ்மின் வசதிகா புஸ்தக குபேர இவநந்தனே சுபகச்சித்ரகூடோ சௌகிரிராஜோமோ கிரிஹி. ஆச்சரியமா அந்த சுபக சித்திரகூட்டத்துல உயர்ந்த பர்வதம் தெரியுது, உயர்ந்த அந்த கஷேத்திரம் தெரியுது, அந்த பர்வத சிக்கரம் தெரிஞ்சு கொடுத்து அதை பார்த்த உடனே பரதன் அப்படியே விழுந்து சேவிச்சான் சுவாமி. அங்கேயே விழுந்து சொல்லிச்சான். அதை பார்த்த உடனே மலை ஒன்றுமே கூட நம் வினைகள் ஓயுமே. திருவேங்கடமுடியானுடைய பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணும் பொழுது ஆழ்வார்கள் என்ன சாதிக்கிறார்கள்,
மலை ஒன்றுமே தொடரும் வினை ஓய்வே. அதற்கு வெங்கடம் என்பதாக பெயர். வேம் என்றால் அமிர்த பீகம், கடம்னா ஐஸ்வர்யம், வேம்னா பாபம், வேம்னா பாபம், கடம்னா நாசகம். வேம் கடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாபத்தை நமக்கு ஒழிப்பது மலை ஒன்றுமே தொட. நீ அப்புறம் பெருமாள் சேவிக்கலாம், அப்புறம் உள்ள போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கு இருக்கட்டும். தூரத்திலிருந்து பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவம் தேவ எல்மூர்த்தியா சக்கராயிதோ. கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுகிறையர் இருவினையும் கடியும் வெற்பு. திண்ணமின் வீடல் நத்திகளும் வெற்புகளில் தவறும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. புண்ணியத்தில் புகழிடல் நப்புகழும் வெற்பு. பொன்னுலகில் போகமெல்லாம் புணக்கும் வெற்பு. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. அந்த மலையை சேவிக்கச்சவே வெற்புன்னு தமிழ மலைன்னு பேரு. வெற்பு அப்படின்னா அர்த்தம் தமிழ மலை அப்படின்னு அர்த்தம். வெப்பெடுத்து வேலையை கலக்கினார் அவ்வளவு மதிப்ப என்ன. மலை எடுத்து பெருமாள் என்ன பண்ணான், சமுத்திரத்தை கரைந்தான். மந்திரமலையை கொண்டு பெருமாள் சமுத்திரத்தை கடைந்தான். அதே வெற்பெடுத்து அதே மலையை கொண்டு பெருமாள் என்ன பண்ணான், சமுத்திரத்தை கடந்தான். சமுத்திரத்தை கடைந்ததும் மலையை கொண்டு, சமுத்திரத்தை கடந்ததும் மலையை கொண்டு. இவன் யார் அப்படின்னு கேட்டார். இவன் மலை என்ன, விஷ்ணு பர்வதானாம் அதிபதி. வேறு சொல்றது மலையே திருமுடம் வாய்ந்தது. பகவான் தான் மலை, மலைதான் பகவான். மலையே திருமுடம். பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா அந்த மலையே பகவத் சுரூபமா இருக்கு, மலையே சாலக்கிராம சிலாரூபமா இருக்கு. அப்ப பெருமானுடையதான திருமேனியில் காலை வைத்து நான் ஏற மாட்டேன்னு பகவத் ராமானுஜர் என்ன பண்ணாரு, முட்டி போட்டு மேல வந்தார். இன்னைக்கும் நாம திருமலையில பெருமாளை சேவிக்க போகும் பொழுது அங்க பகவத் ராமானுஜர் சன்னதி முழந்தாள் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரையிலும் அவர் முட்டி போட்டு தவழ்ந்து வந்த. அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய நியமனத்தினாலையும் ஆச்சாரியர்கள் சொன்னதினாலையும் அதன் பிறகு ராமானுஜர் அந்த மலை மேல ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மலையே திருவுடம்பு, மலைதான் பெருமாள், பெருமாள் தான் மலை. அப்ப தூரத்துல ரேணிகுண்டால பார்த்த உடனே என்ன பண்றோம், எழுகுண்டலமாலா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அங்கேயே பெருமாள் தெரிச்சோம். அப்புறம் உள்ள வந்து பெருமாள் பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவம் தேவ எல்மூர்த்தியா சக்கராயிதோ. இந்த தயாசரகம் என்னும் உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறது. இது பகவானுடைய கிருபை, அவனுடைய கருணை, அவனுடையதான உயர்ந்த தயை என்பதை மட்டுமே நோக்கமாக வைத்து சுவாமியால் அருளி செய்யப்பட்டதான் ஆச்சரியமான ஒரு கிரந்தம். 100 ஸ்லோகங்கள், 108 அழகான. இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் எப்படி பாதுகாக்கிறதுல பாதுகா பாதா மணி பாதத்ராணம் பாதா பாதுகா அப்படின்னு சுவாமி என்ன பண்ற, பாதபா என்று அந்த பாதுகா சப்தத்தோடையே எப்படி ஆச்சரியமாக 32 பద్ధதியில பாதுகா சகஸ்திரத்தினுடைய வைபவங்கள் எல்லாம் காண்பிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த கிரந்தத்துல சுவாமி விசேஷமா என்ன காண்பிக்கிறார், திருவேங்கடமுடியானுடைய அரும் பெரும் கருணையை மட்டுமே காண்பிக்கிறார். அவன் யாரெல்லாம் எப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடியவன். மலைக்கும் மடுவுக்கும் சம்பந்தம் உண்டா? அதாவது ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையிலிருந்து அருவிகள்லாம் பெருகி வருது. திகாகே தீர்த்த பகுடாம் சீதராம் குரு சந்தமே. அடுத்த ஸ்லோகத்தை வரப்போது அழகான அர்த்த விசேஷம். அந்த மலையிலிருந்து அருவி ஒண்ணு பெருகி வருதுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா, பள்ளத்துல யாரோ ஒரு இருக்கான், கீழே மலைக்கு கீழே இருக்கான். இந்த அருவி பெருகி அந்த பள்ளத்துல ஜலம் நிரம்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜலம் மேல ஏறிட்டே வருதுன்னா இந்த பள்ளத்துல இருக்கிற வஸ்து என்ன பண்ணும், மலையளவு வெள்ளம் பெருகும் பொழுது அந்த மலைக்கு சமமாக பள்ளத்தில் விழுந்த பொருளும் மேலே வந்துடுமோ இல்லையோ, கீழே இருந்தது மேல கொண்டு போறாரோ இல்லையோ, அந்த மாதிரி தான் பெருமானுடைய கருணை என்ன பண்றது, அங்கேருந்து வெள்ளமா பெருகி வருது, கீழே இருக்கிற நம்மளெல்லாம் மேல தூக்கி விட்டுருது. மந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவிடனையான். திருப்பானார் பாசனம்.
மந்திபாய் வடவேங்கடமாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் ரொம்ப கீழ்பட்டவா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஏதோ எங்க காரியத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவனோ எப்பேற்பட்டவன், அம்மா அழைக்கிறான், அவனும் பிறத்தான், யார் அவன்? எங்க சுவாமி, நான் எங்க சுவாமி? அவனுடைய ரேங்கிங் எங்க, என்னுடைய ரேங்கிங் என்ன, எனக்கு அவனுக்கு எட்டுமா அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒழுங்கி இருக்கிற நம்மை மாதிரி இருக்கிறவாள்தான் அழகா அந்த தயாதேவி மேல தூக்கி வந்துடுறான். நாங்கெல்லாம் யாரும் தெரியுமா, இந்திரன், நாங்கெல்லாம் பூமியெல்லாம் கால் வைக்க மாட்டோம், எங்களுக்கு அந்த பூலோகத்துல கால் வைக்கிறதா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கொஞ்சம் இந்த ஜபர்தஸ்திக்காரர்களா இருக்காரு, யாரு தேவர்கள் தான், அவளெல்லாம் இறங்க கீழே இன்னும் அந்த மேல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், பெருமாள் இங்க இருக்கான், அந்த பெருமாளை சேவிக்காம மேல உட்காந்து காரியம், மரியாதை கீழே இறங்கு அப்படின்னு என்ன பண்றான், கீழே இறக்கி விட்டுறான். கீழே இருக்கிறவாள்லாம் மேல தூக்கி விடுறான், மேல இருக்கிறவாள்லாம் கீழே இருக்கிற சமத்துவம்ன்றாரு. அந்த சமத்துவம்ன்றது எங்க பார்க்கலாம்னா திருவேங்கனுடைய நகரில் தான் பார்க்கலாம். அது யாருடைய காரியம் தான், தயாதேவியுடைய காரியம். மந்திபாய் வடவேன் கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அவளும் வந்துடுறா, இவாளும் போயிடுறா, அப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து இருக்கிறான். இது யாருடைய காரியம் தான், தயாதேவி தான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல சொல்ல போற பெருமாளுக்கு ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இதெல்லாம் ஷாட்புண்ணிய பரிபூர்ணன்னு பேர் அவனுக்கு. ஷாட்புண்யான் வாசுதேவான், 6 குணங்கள் உடையவனுக்கு தான் வாசுதேவன் பரவாசுதேவன் பேரு. இந்த 6 குணங்கள் பெருமாட்ட இருக்குங்க. சோமான் ஏன ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, பலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு. ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு, நல்ல பண்டிதன், நான் எதுக்கும் அவனுக்கு சொல்லித்தரணும், நான் எதுக்கு அவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாங்க. சக்தி இருக்கு ஒருத்தருக்கு, பரசுராமர் மாதிரி தசரதர் காலில் விழுந்து கேட்டார், என்ன ஆச்சு, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு கைவிட்டார்னா, சுவாமி இவ்வளவு இருக்கேன், இவ்வளவு இருந்து கருணை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, கருணை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், கருணை மட்டும் இல்லைன்னா இந்த 6 குணங்களும் வேஸ்ட் அப்படின்னு. தோஷா பவேயுரேத எதினாமதையே பிரயாவினா பூதா, அம்மா கருணையே நீ மட்டும் இல்லைன்னா இத்தனை குணங்கள் பெருமாள்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. 10 விதாக அந்த பெருமாளுடைய குணங்கள் எங்களுக்கு பிரயோஜனப்பட நான் எங்களுக்கு வாழ்நாட்டி இவை இருந்தா மட்டும்தான் நடக்கும். பாதைகளால நமக்காக பெருமாள்கிட்ட அத்தியந்தம் பரிந்து பேசக்கூடிய ஒரு யாரு, தயாதேவி. இங்க இந்த உபன்யாசம் கேட்கணும்னா நீங்க என்ன புஸ்தகம்லாம் பார்க்கணுங்க, ஷேக்ஸ்பியருடைய வெனிஸ் மர்ச்சன்ட் பார்க்கணும். த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று இருக்கும், ஷேக்ஸ்பியருக்கு ரொம்ப பிரசித்தமான நாடகம். அந்த நாடகம் பார்க்கலாம் உங்களுக்கு தயாசகம் முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நான் உங்களெல்லாம் ஏலி கோபாலாச்சார் வியாக்கியானத்தை சேவிக்கும், சேவாசனுடைய வியாக்கியானம் சேவிக்கும், பிராச்சீனமான தேவநாதாச்சார சுவாமியுடைய வியாக்கியானம் சேவிக்கும்னா சத்துன்னு அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் அதெல்லாம் எடுத்து பார்க்கவும் மாட்டா, பார்த்தாலும் அதுல புரியுது கஷ்டம். த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் நாடகம். ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ரொம்ப தலையாட்டுவோம் இல்லையோ, அது இருக்கு தயாசகத்துல. அந்த விஷயம் வரப்போகுது. பலவிதரண லட்சம் பக்ஷபாதான விக்னம் பிரகண விதேயம் பிராப்தியபத்மா சகாயம் நம்ம ஸ்லோகத்துல அற்புதமான அர்த்தங்களை காண்பிக்க போறோம். பெரியவர்களாம் நமக்காக பெருமாள்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி, வெட்டி ஆர்கியூமெண்ட் இல்லை. இப்ப ஆண்கள் நம்ம கிட்ட இருக்கிறதா ஆர்கியூமெண்ட் பண்றாரு, அந்த அர்த்தம் இல்லைங்க. ஆர்கியூமெண்டா தயாதேவி நமக்காக பெருமாள்கிட்ட பரிந்து பேசி நகஷ்டன் நாபராஜதியாக சொல்லி அதை எப்படி பிரசன்ட் பண்ணி பெருமாளால ஒண்ணுமே நம்மள தவிர்க்க முடியாதோ, நம்முடைய ரட்சணத்தை பெருமாள் செய்யாமல் இருக்க முடியாதோ அப்படி நமக்காக பரிந்து பேச போகிறார். இதை நீங்க எப்படி பண்ணணும் தெரியுமா, இதை ஒரு உருவகப்படுத்தி கொண்ட சொல்லணும். அலிகாரிகள் அப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த மாதிரி நீங்க ஒரு கருணாதேவி அப்படின்றவர் யாரு, சாட்சாத் மகாலட்சுமி தான். மகாலட்சுமியுடைய கருணை தான் காகம் படைக்கிற கண்ணறிவே செய்த காக்கூத்தலில் கிரெடிட் பெருமாளுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, இவள் சன்னதியிலே காகம் தலை பிடித்தது. பக்கத்துல எங்க பிராட்டி இருந்தா சுவாமி காகம் போனிச்சது, பக்கத்துல எங்க பிராட்டி இல்ல ராவணம் போயிச்சது. அதனால்தான் வாலி கேட்பான் தெரியும் இல்லையோ, கோவியல் தர்மங்கள் உங்கள் குலத்தொழித்தோருக்கெல்லாம் ஓவியத்தில் எழுத உண்ணா உருவத்தாய் ஆவியை சரக்கன் பெற்ற அமிழ் விரும்பிய அன்னத்தை தேவியை பிரித்ததினால் திகைத்தலை போலும் உங்கள் செய்கை. ஏண்டாப்பா என்னை எதுக்காக அடிச்சேன், அரக்கர் ஓர் அறிவு செய்வதை வேறொரு புறக்கர் இனத்தை கொல்லும்படி மனு நீதி கூறி சென்றோம். இரக்கம் எங்குதித்தா என்பால் எப்படி கண்டா என்று மாறி கேட்டான். இரக்கம் எங்க போச்சு, உன்னுடைய கருணை என்னாச்சு?
ராமா உனக்கு கருணா காகுஸ்தன் யார் யார் பேரு கொடுத்தா? உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு பேர் இருந்தது, பிகாஸ் ஆஃப் பிதாட்டியா, அசோசியேஷன் வித் சீதா, பிகாஸ் ஆஃப் சீதாபதி, தட்ஸ் வை தட் யூ ஆர் கருணா காகுஸ்தன். கருணா காகுஸ்தனான நீ இரக்கம் எங்குத்தா, எங்க போயிட்டு உன்னுடைய கருணை, உன்னுடைய கிருபை என்னாச்சு? இப்ப விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன? ஆவியை அமிழ்தமினிய அன்னத்தை எங்க பிராட்டியை பிரிஞ்சுட்ட. எங்க பிராட்டி கூட இல்ல. எங்க பிராட்டி இருந்திருந்தா உன்னை அம்பெடுக்க விட்டு பல கையை பிடிச்சிருக்க மாட்டாங்க, கை தடுத்துக்க மாட்டாங்க. வெய்யா என்ன நினைச்சிருக்க நீ? எப்படி நீ வெளில தொடுக்கலாம், அம்ப தொடுக்கலாம்? அவன் என்ன பண்ணான்? யாரோ ஒரு ராட்சசன், ஒரு அரக்கன் உன்னுடைய பொண்டாட்டியை தூண்டி போனான்னா அவன் கிடைக்கலன்னா ஒரு குரங்க அடிக்கும்படியாக உங்க மது செல்வம் சொல்லியிருக்கா. சம்பந்தம் இல்லாத என்ன அடிச்சிருக்கேடாப்பா. எங்க பிராட்டி எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த பாலையின் தண்ணீரை கலந்து வச்சா எப்படி அன்னப்பறவையானது தண்ணீரை விட்டுட்டு பாலை மட்டும் பெருகுமோ, அந்த மாதிரி எங்க கிட்ட தோஷம் இருந்தா எங்க பிராட்டி தோஷத்தை பொருட்படுத்தாமல் அனுகிரகமே பண்ணக்கூடியவர். காக்காவை குழைக்க வச்சா, காக்காவுக்கு அனுகிரகம் பண்ணினான். அவன் பண்ணின அபராதத்தை காட்டிலும் ராமாயணத்துல அப்படி ஒரு பெரிய குற்றத்தை உலகத்துல யாருமே பண்ணிருக்க முடியாது. அப்பேற்பட்ட காக்காசுரன் கூட குழைத்தான்னு சொன்னா எங்க பிராட்டி பக்கத்துல இருந்ததுனால. இன்னைக்கு நீ என்ன அடிச்ச அப்படின்னு சொன்னா அந்த அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவியை அமிழ்திருவிய அன்னத்தை தேவியை பிரித்ததனால் திகைத்தலை போலும் உங்கள் செய்ய. உனக்கு அந்த கருணை இல்லை, உனக்கு அந்த கருணையை விட்டுட. நீ அவன் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் தப்பான ஒரு டிசிஷன் நீ எடுத்திருக்க அப்படின்னா, அப்ப அந்த தயாதேவி கிட்ட இருந்தான் பெருமாளுடையதான ஆட்டிடியூட்ஸ், பெருமாளுடையதான லட்சணங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. இதை வாரி கிளீனா பாயிண்ட் அவுட் பண்ணி, வாரி கிளீனா பாயிண்ட் அவுட் பண்ண. ஆமா ராமா நீ கருணையை இழந்து விட்டார். ஏன்? கருணை என்றால் எங்க விராட்டிதான் அப்படின்னா. அப்ப அந்த அலிகாரி என்றால் இந்த கருணான்னு நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? விராட்டியினுடைய வடிவங்கள். விராட்டினா என்ன? மதாரிகமபி காகுஸ்தஹ கிருபையா பரியபாரயதே. கிருபா, கிருபா என்னது? கருணா, தயா, தயா. இப்ப பெருமானுடையதான அந்த தயா பிரவாகம் எப்படி இருக்கு? மேட்டிலிருந்து அப்படியே பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் பெருகி ஒளிவரும். அப்ப பெருமானுடைய தயை எப்படி இருக்கு? பிரபத்யே தங்கிரிம் பிராயா. ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிக முக்கியமானது 3 மந்திரங்கள். ரகசியத்திரயம்னு சொல்லுவான், மந்திரத்திரயம்னு சொல்லுவோம். முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் அஷ்டாட்சரம் என்பதாக பிரணவத்தோடு கூடியதான நாராயண சப்தம், அதோடு நமத்து சேர்த்துக்கணும். 8 எழுத்து உடையதான மகாமந்திரம், அதற்கு அஷ்டாட்சரம். அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு துவய மந்திரம். துவயம் அப்படின்னு கேட்டா அது மேல் பகுதி கீழ்ப்பகுதி என்பதாக 2 பாகமாக பிரித்திருப்பார்கள் அந்த மந்திரத்தை. முற்பகுதியினாலே பெருமானிடத்தில் சரணாகதி செய்வது, பிற்பகுதியினாலே சரணாகதி செய்ததினாலே நமக்கு பெருமான் செய்திருக்கக்கூடிய அனுகிரகத்தினாலே அவனுக்கு கைங்கரியம். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒளிவிலா அடிமை செய்ய வேண்டும். யாருக்கு? இந்த ஸ்ரீனிவாசனுக்கு, இந்த திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் மனம் தான் ஆசை நமக்கு. 3வது சரமஸ்லோகம் என்பதாக பெருமான் தேர்த்தத்தில் அமர்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த சர்வதர்மான் பரித்தேஜ என்பதான ஒரு வார்த்தை. இதுல சரமஸ்லோகம் என்பது ஒரு விதி. விதிதான் அர்த்தம், பெருமான் நமக்கு சரணாகதி செய்து கொள் என்பதாக ஒரு கட்டளை இருக்கிறார். முதல்ல இருக்கக்கூடியது மந்திர ரத்னம் என்று சொல்லக்கூடியதான பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விளக்கக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம், 8 எழுத்துடைய நாராயண மந்திரம். நடுவுல ஒண்ணு இருக்கு பாருங்க, துவயம்னு சொன்னேன். அந்த துவயத்தினுடையதான முக்கியத்துவம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிறவி நமக்கு வேண்டாம், இதோட போறோம். எவ்வளவு காலம் இந்த லோகத்துல நான் இருக்கணுமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவாரை வந்து அடைய வேண்டும். எனக்கு வேற புருஷார்த்தம் இல்லை, வேற ருச்சி கிடையாது, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்பதாக ஒருத்தன் நினைத்து அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியன் மூலமாக பெருமாளுடைய திருவடியில் இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும். ஆத்ம சமர்ப்பணம் என்ன? மாற கிழிச்சு அப்படியே அந்த ஹார்ட் எடுத்து அப்படி கொண்டு போய் வைக்கிறதா? ஒண்ணும் இல்லை. நம்மள ஆச்சாரியால் பெருமாள் சன்னதிக்கு கூட்டிட்டு போவா, நம்மள அந்த பெருமாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவா. இவனுக்கு என்னுடைய சம்பந்தம் இருக்கு, இவனை இனிமே ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உம்முடையது.
இவன் எல்லாவற்றிற்கும் உண்மை சார்ந்திருக்கிறான். நேற்று வரையிலும் என்னை எவ்வளவு கெட்டவனாக இருக்கட்டும், துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்னா நாஸ்திகான்னு அவன் எவ்வளவு நாஸ்திகம் பேசட்டும், எவ்வளவு கடவுள் நெருப்பு கொள்கையில கடவுளை கண்ணாவிலாம் செய்யட்டும், என்னவா பேசிக்கிட்டோம், இன்னைக்கு அவன் சுத்தாத்மாவாயிட்டான். வேற வழி இல்ல, எம்பெருமான் தான் எல்லாரும் புரிஞ்சுட்டான். ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை காட்டிலும் தனக்கு வேற ஒரு புகழ் இல்லைன்னு தெரிஞ்சுட்டான், வந்துட்டான். அதனால இவனை ரட்சிக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இந்த ஜீவன் என்பவன் தேகத்தை விட்டவுடனே இந்த ஜீவனை நீர் பரமபலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியது. அதுக்கு பெருமாட்ட பிரார்த்திக்கும் பொழுது இந்த துவயமந்திரத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? திருவுடன் கூடியவனான எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை நான் சரணமாக அடைகிறேன் அப்படின்வான். இந்த சரணமாக அடைகிறேன் வார்த்தை எப்படி வரும்? பிரபத்யே என்பதாக வரும். பிரபத்யே அப்படின்னு அர்த்தம் நான் சரணமாக அடைகிறேன். இங்க பாருங்க, உயர்ந்த துவயமந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்தோமேனால் ஆனந்தமா இருக்கும். அப்பேற்பட்ட மந்திரத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பம் என்பது என்னது? வைகுண்ட வாழ்க்கை, வைகுண்ட பதி என்பதான பேரின்ப வாழ்க்கை. அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கூட பிரபத்யே சரணடைகிறேன் என்னும் முக்கியமான பகுதி மந்திரத்தினுடைய கடைசியில தான் வருது. ஆனா திருவேங்கடமாமலையை நாம சேவிக்கும் பொழுது, மலைய சேவிக்கும் பொழுது முதல்ல பிரபத்யே சரணடைகிறேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார் மலைய. துவயமந்திரத்துல கூட பார்க்க முடியாத பெருமையை இந்த ஸ்லோகத்துல நாம பார்க்கிறோம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எப்படி மாத்திருக்காரு, ட்விஸ்ட் பண்றாரு. அதாவது சிலதெல்லாம் ரீமிக்ஸ் அப்படின்னு இந்த காலத்துல நீங்க காஞ்சிபுரத்துக்கு போறீங்க, அங்க அத்திமாமலை வேற தேவபெருமான் சேவை சாதிக்கிறார். என்ன பண்ணலாம்? பிரபத்யேதம் கிரிம் பிராயா தேவராஜானுகம்பயா செய்கிறானே. அகோபில கஷேத்திரம் போறோம், அங்க நிருசிம்மனை சேவிக்கிறதுக்கு மலையை தூரத்திலிருந்து சேவிக்கிறோம். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீ நிருசிம்மானுகம்பயா. திருவஹீந்திரபுரத்துக்கு போறோம், ஔஷதகிரியை சேவிக்கிறோம். பிரபத்யேதம் கிரிம் பிராயா தேவநாதானுகம்பயா. ராமகிரியை போய் ராமனை சேவிக்கிறோம், அந்த சமயத்துல ராமனை எப்படி சேவிக்கிறது? பிரபத்யேதம் கிரிம் பிராயா ராமச்சந்திரானுகம்பயா. அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கிறதே ஒரு அழகு. ஏன்னா இந்த பெருமான் தான் நிருசிம்மன், இந்த பெருமான் தான் ராமன். பின்னாடி வரப்போற அவதார கட்டங்கள் எல்லாம் அழகா வர்ணிக்கப்படுறது. அந்த அவதாரங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லப்படுறது தயாசனங்கள். ஆகையால பிரபத்யே சரணமடைகிறேன், சரணமாக அடைகிறேன், சரணமாக பற்றுகிறேன். எங்க தூரத்துல பார்க்கச்சு அப்படியே விழுந்து தெரிவிக்கிறேன். பிரபத்யே தங்கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவம் தேவ எல்மூர்த்தியா சர்க்கராயிதம். தூரத்திலிருந்து மலையை சேவிக்கும் பொழுதே அந்த மலையானது நமக்கு எப்படி காட்சி அளிக்கிறது? அந்த மலையினுடைய பெருமை என்ன என்றால், ஸ்ரீனிவாசனுடைய கருணா பிரவாகம் என்பது அது ஒரு கருப்பஞ்சாறு. நல்லா அப்படி கரும்பு அப்படி சம்ம அப்படி புழிஞ்சு அதுல இருந்து ஜூஸ் எடுத்து அப்படி அந்த ஜூஸ், கரும்பு ஜூஸ் தான் எங்க சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல கரும்பு ஜூஸை கோட் பண்றது. குறிப்பா ஒரு விஷயம் பாருங்க, இந்த திருக்கோவிலூர் திருவஹீந்திரபுரம் இந்த ரெண்டு திவிதேச நடுநாட்டு திருப்பதிகள் இருக்கோம். அங்க பெண்ணையாற்றின் கரையில நிறைய கரும்பு தோட்டங்கள் உண்டு. இன்னைக்கு கூட அங்கெல்லாம் இந்த சுகர் ஃபேக்டரி தான் அதிகம் உண்டு. ஏன்னா கரும்பு தோட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால இல்லையா, சுகர் ஃபேக்டரி அதிகமா உண்டு. சுவாமி தேசிகன் காலத்திலே அங்க சுகர் ஃபேக்டரி எல்லாம் இருந்திருக்கு போல. இந்த வெள்ளம் தான் பண்ணுவான். அதுக்காக இந்த கரும்பை எப்படி புழிவான்னு கேட்டா, 3 உருளி இருக்கும், 3 சிலிண்டர் இருக்கும். நீங்க எல்லாம் பாத்துக்கலாம். கீழே ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, மேல ஒண்ணு இருக்கும். கீழே கொடுத்து மேல எடுப்பான், மேல கொடுத்து கீழே எடுப்பான். இப்படி மாத்தி மாத்தி அந்த கரும்பை போட்டு உள்ள நசுக்கு நசுக்கு அப்படியே சாறு புழிஞ்சு புழிஞ்சு அப்படியே சக்கையா அது போயிடும். அந்த சாறு மட்டும் ஜம்மன் வரும் இல்லையா, அதெல்லாம் திருக்கோவிலூர்ல தான் சாத்தியம் இருந்துச்சு. இட் இஸ் ஒன்லி பாசிபிலிட்டிஸ் இன் திருக்கோவிலூர். அந்த ஏரியா அப்படின்னு பெண்ணா கதை அப்படின்னு அந்த திரு பெண்ணையாற்றினுடைய கரையில என்ன புரியலையே என்ன இங்க பாரு, பொய்யாழ்வார், ஊரத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்றதால 3 ஆழ்வார் தான், 3 சிலிண்டர். அவளுக்கு நடுவில் பெருமாள் யாரு? எங்க ஆயனார் எங்க பெருமாள் இருக்காரு திருவிக்கிரமன். அந்த 3 ஆழ்வாருக்கு நடுவில் 3 விக்கிரமனா வந்து அந்த கரும்பு போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிறாவா 3 பேரும். மிருகண்ட முனிவருடைய ஆசிரமத்துல போட்டு பெருமாளை புழிஞ்சதுனால என்ன ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, திவ்ய பிரபந்தம் வர கருப்பஞ்சாறு உண்டாச்சு தேசியம்.
அந்த மூணு பெருமாளை போட்டு புழிஞ்சிருக்கான். பெருமாளை போட்டு புழிஞ்சா இப்படி புழியது வச்சுக்காதிக்கணும். ஆனந்தம், அதெல்லாம் ரசம், அதெல்லாம் ரசிக்கணும். அது ரசனை எப்படி இருக்கணும், அந்த ரசனையோடு ரசிக்கணும். அதை என்ஜாய் பண்ணணும், அதனுடைய அர்த்த விசேஷங்கள். அந்த மாதிரி இப்ப ஸ்ரீனிவாசனுடைய கிருப்பை, ஸ்ரீனிவாசனுடைய தயை இருக்க, அதுவே ஒரு கரும்பு சாறு இல்ல, கரும்பு சாறு ஆறு நதி பிரவாகம். அப்படியே அந்த நதி ஓடியா வருது. இப்பெல்லாம் சைபீரியாலாம் பாக்குறீங்க, ரஷ்யாலாம் பாக்குறீங்க. சார் கிளைமேட்டே இல்லை, அந்த மாதிரி நான் அப்படியே அந்த ஏரி லேக் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போச்சு. வெளியூர்ல இருக்கா இத்தனை பேருக்கு தெரியுமே, இத்தனை பேர் வெளியூர்ல இருக்காரு. அவன் ஊர்ல எல்லாம் திடீர்னு அப்படியே ஏரிலாம் உறைஞ்சு போயிடும், நதியெல்லாம் உறைஞ்சு போயிடும். இப்ப அந்த கருப்பஞ்சாறு நதி அப்படியே பிரவகித்து உறைந்து போய் ஒரு கற்கண்டு கட்டியாக இருந்தது என்றால் எப்படி இருக்கும்? அதுவே ஒரு கற்கண்டு கட்டியாக உறைந்து விட்டது என்றால் எப்படி இருக்கும்? அதுதான் சுவாமி திருவேங்கட மாமலை. அந்த கற்கண்டு கட்டித்தான் திருவேங்கட மாமலை. பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவங்கேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம். இக்ஷுசாரஸ்ரவங்கேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம். இக்ஷுசாரம், இக்ஷுனா கரும்பு, கரும்புடைய சாரம்னா ஜூஸ். அதே பிரவகிக்கிறது. ஸ்ரவங்கேவ அதே பிரவகிக்கிறது. என்மூர்த்தியா சர்க்கராயிதம். அது உறைந்தது, ஒரு கற்கண்டு கட்டியாகிவிட்டது. அந்த கற்கண்டு கட்டி தான் இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய மாமலை திருவேங்கட மாமலை. இன்னும் உயர்ந்த மலையின் அந்த மலையின் பெருமையை, அந்த மலையினுடைய பிரபாவத்தை சாதிக்கிற ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அற்புதமான கதை வரும். அதாவது இந்த தேவர்கள்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாட்டமா இருக்கான்றத பார்த்து அந்த தேவர்களை வெல்லக்கூடிய பிள்ளை தனக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டா திதி தேவி. கஷ்யப பிரஜாபதிக்கு திதி அதிதி என்று 2 மனைவியர். அதுல அதிதியினுடையதான பிள்ளைகள் தான் தேவர்கள் எனப்படக்கூடியதான ஆதிதேயர்கள். திடீருடைய பிள்ளைகளுக்கு தான் தைத்தேயர்கள் பேரு. அவள் அசுரா. எப்பொழுதுமே சக்களத்துக்குள்ள சண்டை வரா மாதிரி சக்களத்தை பிள்ளைகளுக்குள்ள சண்டை உண்டு. அதனால தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதுமே ஒரு சண்டை போட்டு இருப்பான். அது என்னமோ தெரியல, ஒரு சமயத்துல தேவர்களுக்கு வாழ்வு, நல்ல வாழ்வு வாழ ஆரம்பிச்சுட்டா. அது திதிக்கு பிடிக்கல. உடனே தன்னுடைய ஆதிகாரத்தை போய் சொன்னார், எனக்கு உடனே குழந்தை வேணும், உடனே குழந்தை வேணும். ரிஷிகர்பம், அதான் மகான்கள், அவளுடைய தபோபலம் தான். கேவலம் காமபோகத்தினால அவளுக்கு புத்திர சந்ததி எல்லாம் கிடையாது. அது அவளுடைய தபோபலம். அந்த தபோபலத்தினுடைய மகாத்மத்தினால அவளுக்கு புத்திர பிராப்தி வேணும். கஷ்யபர் சொன்னா, நம்ம ஜாகிரதை பார்த்துக்கோ, வச்சுக்கோ, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், ஒரு பிள்ளை பழக்கம், அந்த குழந்தைய ஜாகிரதையா பார்த்துக்கோமா. திதி கர்ப்பவதி ஆனாள். அப்ப என்ன தெரியுமா ஒரு விசேஷம்? அப்படி திதி கர்ப்பவதி ஆன சமயத்துல அவளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்திரன் வந்தான். என்னதான் அம்மா தானே, அதித்தியும் ஒரு தாய், தித்தியும் ஒரு தாய் தானே. ஆனா தன்னுடைய தாயாருக்கு தான் கைங்கரியம் பண்றதுக்காக இந்திரன் வந்தான். திதி பார்த்தா, நாம இப்ப கர்ப்பவதியா இருக்கச்சே நம்ம பிள்ளை நமக்கு கைங்கரியம் பண்றான், நல்ல விஷயம் தானே. எப்படி நாளைக்கு அவன் ஜெயிக்கக்கூடிய பிள்ளை நமக்கு பிறக்க போகுது, நமக்கு பிறக்க போகுது. அதனால என்ன தப்பு இருக்கட்டுமே அப்படின்னு விடலாம். ஸ்ரத்தையா இந்திரன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 99 வருஷங்கள். கர்ப்பவதியா இருக்கக்கூடிய திதிக்கு 99 வருஷங்கள் இந்திரன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அவள் சுத்தையா இருக்கான். இப்ப இந்த கொரோனா அப்படின்னு வச்சே நம்மள சொல்றாங்க, கையை நன்னா அலம்பும், காலை நன்னா அலம்பும், அப்பப்போ உடம்பு சுத்தமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பெரிய ஆச்சாரம்னு சொல்லி வச்சாங்க. இதுதான் நம்ம சம்பிரதாயத்துல, நம்ம சனாதன தர்மத்துல இதுக்குதான் பேரு ஆச்சாரம்னு பேரு. வெளியில போயிட்டு வந்தா கைய காலம் அலம்புன்றா, தீட்டு படக்கூடாதுன்னு சொல்லுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல தொட்டுக்காதீங்கோ, அனாவசியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல படக்கூடாது. கோவில்கள்ல தான் பெருமாள் பிரசாதங்கள் கொண்டு வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி தலைக்கும் ஒரு தலப்பா மாதிரி கட்டிட்டு முகத்தையே மூடிட்டு இருப்பா. ஏன்னா மயிலாம் கீழே விழுந்துரும், பெருமாள் பிரசாதத்தை அந்த மாதிரி ஏதாவது இடம் போடுறதுக்காக.
அதெல்லாம் தலையெல்லாம் கட்டிட்டு முகத்தெல்லாம் மூடிப்பா. இதெல்லாம் ஆரோக்கியம். இதெல்லாம் ஒரு எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இப்ப எல்லாத்தையும் கூகுள்ல பார்த்தா அப்படின்றோம். எல்லாம் நம்ம தெளிவா சாதாரணமா பண்ணியிருந்தோம். அதுவும் கர்ப்பவதியா பெண்கள் இருக்காங்க. அந்த கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்களுக்கே பல லட்சணங்கள் உண்டு. அவளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இப்ப டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, அதிகமா உடம்பு கொடுக்காரு, அதிகமா எழுந்துக்காரு, அதிகமா உட்காராத, இப்படி இது அப்படி இது, இப்படி படுத்துக்காரு அப்படி படுத்துக்காரு, எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்து தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் தித்தி தேவிக்கு பல விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது பண்ணா திதி சத்தையா இருந்திருக்கா. இந்திரனால திதிக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவே முடியல. ஏன்? அவளுடைய அந்த பாதிபத்தியம், அந்த தபோ மகிமை, அதை விட முக்கியமானதுங்க அவளுடைய அந்த சுத்த ஆச்சாரம். அந்த கர்ப்பம் அதிகமாக அதிகமாக, அதாவது நாட்கள் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் ஆயாசம் அவளுக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்துல ஒரு ஏடாவதம் பண்ணிட்டான். இப்பதையும் சொல்றோம், இந்த வேஷ்டி ஊத்திக்கணும். இந்த வேஷ்டி கீழே இருக்கு, இதுக்கு அந்தரியம் பேரு, இதுக்கு உத்தரியம் இருக்கு. மேல் வேஷ்டி கீழ் வேஷ்டி மாறக்கூடாது. மேல ஊத்துறது மேலதான் ஊத்துறவே தவிர்த்து அதை கீழே எடுத்து போகக்கூடாது. கீழே ஊத்துறது கீழே தான் ஊத்துறதை தவிர மேல ஊற்றணும். சில பேர் தான் பாருங்க, எப்ப பார்த்தாலும் இந்த காலம் ஓஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏதாவது இந்த ஸ்திரீகளா இருந்தா அவன் அந்த கொலுசு விடுவா, இல்ல அவளுக்கு அந்த காலை வெட்டி கொடுக்குறான், அந்த வெட்டியை சுத்திட்டே இருப்பான், ஒரு சேட்டை பண்ணுவான். புருஷாலா இருந்தா அந்த காலை ஒரு விரல குடிச்சு அப்படியே திருகுன்னு அப்படியே வச்சு திருக்கிட்டு இருப்பான். அதை பண்ணிட்டே இருக்கச்சே என்ன பண்ணுவான், தலை இப்போ உடனே கையை தூக்கி தலையை போட்டு பயங்கன்னு சொல்லிச்சுப்பான். புருஷாலான உடனே அந்த போன் எடுத்து சொல்லிச்சுப்பான். நம்ம கால் தொடக்கூடாத ஒரு பாகம், இடுப்புக்கு கீழே ஸ்பரிசிக்க கூடாத பாகம். அதை தொட்டுட்டு இப்படி தொடலாம். தலையை கேசத்தையும் தொடக்கூடாது, தலையை தொட்டுட்டும் இந்த மாதிரி வஸ்துக்களை தொடக்கூடாது, காலை தொட்டுட்டு தொடக்கூடாது. நீங்க பாருங்க, அப்படியே நோங்கிட்டே எப்போ உட்கார்ந்தாலும் உடனே அவருக்கு கை எங்க போகும், காலில் தான் போகும். இது பரியந்தம் பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சபையில போய் உட்காரணும் கூட என்ன அப்படின்னா அந்த வஸ்திரத்தை போட்டு முடிக்கணும். ஒருவேளை நமக்கு கை கால் அரிப்பு கொஞ்சம் கொசு கடிக்கிறது அந்த மாதிரினா ஒரு வஸ்திரத்தை மேல போட்டுதான் அப்படி சொல்லிவாரு தவிர்த்து நேர சாட்சியம் அப்படி கையை கொண்டு போய் காலில் வைக்க மாட்டான். காலில் வைக்க மாட்டான். எப்படாப்பா வாச கதவு திறக்கும் அப்படின்றது போதும் நேரம் அங்கே போய் வாசலை வைப்பேன், தலையை அப்படி போட்டு அப்படி முடிச்சுட்டு அது வாடகை ஒரு 1/2 மணி நேரம் அரட்டை அடிக்கிறது. இது எல்லாம் பாகவதத்துல இருக்கு. நான் ஏதோ உங்களுக்கோசரம் சொல்றேன் நினைச்சுக்காரு. எல்லாம் எவ்வளவுக்கு சபையில ஒரு பாகவதம். நம்புறவாளுக்கு அது நம்பிக்கையுடைய அடிப்படை. பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பண்ணக்கூடாதான், கூடாதுன்னா அதுக்கப்புறம் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னா நம்ம யாருக்கும் எதுக்கும் ஒரு பதில் சொல்ல முடியாது இல்லையா? இவரா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஆச்சார வைக்கல் உண்டாது. இப்ப நம்ம காலுக்கு தலைக்கு தலைகாணி போட்டுக்கணும்னு சொன்னா காலில் போட்டுக்கிற தலைகாணி தூக்கி தலையில போட்டுக்கூடாது, தலையில போட்டுக்கிறது தூக்கி காலில் போட்டுக்கூடாது. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும்னா இருக்கணும் சுவாமி. பெரிய பாகவதோத்தமர் மகான்கள் இருக்கான்னு சொன்னா அவளுடைய திருவடிகள்ல பட்டது நமக்கு பாக்கியம், அது பாவனம். நல்ல எடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம ராசி தான் நமக்கே தெரியுது. நம்ம கால் பட்டது என்ன ஆகும், அது விளங்குவா நமக்கே தெரியாது. அதை தூக்கி தள்ள வச்சுப்பா. சில பேர் பாருங்க, பத்து அந்த கையில படுத்துருக்கே செருப்பை கைக்கு தலைக்கு வச்சுட்டு படுத்துவான். ஐயோன்னு இருக்கும், ஐயோன்னு இருக்கும். அந்த மாதிரி திதி கொஞ்சம் ஆயாசத்தினால மத்தியானத்து வேளையில அவள் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுட்டா. அவளுடைய தலைமுடி அப்படியே அவிழ்ந்து விட்டது, அந்த கேசம் அவிழ்ந்து விட்டது. அது கேசம் அவிழ்ந்து தொங்கக்கூடாது, அது எல்லா இடத்துலையும் பரவக்கூடாது. அது காத்துல பரவுறது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாம ஜாகிரதையா இருக்கலாம். அது காத்துல பரவுறதுன்னு தெரிஞ்சுட்டு நாம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, பண்ணக்கூடாது. மேல் பாகம் வேற கீழ்பாகம் வேற வித்தியாசம் இருக்கும். அவளுக்கு நல்ல ஆயாசத்தினால தூக்கம் வச்சு அப்படி சாஞ்சிட்டு அந்த கர்ப்பத்தை அப்படி குடிச்சுட்டு அப்படியே அப்படி சாஞ்சிண்டா அந்த கொண்டை அப்படி அவிழ்ந்தது, அவிழ்ந்து விழுந்தது. காலை அப்படி நீட்டிட்டு இருக்கான். அப்படி காலை நீட்டச்சே அந்த காலில் போய் முடி இப்படி பட்டு இருக்கு. உண்மையில அவள் அறியாமல் தான் பண்ணான். அந்த விஷயத்துல அவளோட தோஷங்கள் வேண்டாம், அறியாமல் பண்ணதுக்கே அவளுக்கு பெரிய நஷ்டம் வரப்போகுது. அதையாத்தான் கர்ப்பிணி சாதாரணமா எல்லாருமே ஜாகிரதையா இருக்கணும், எல்லா நிலைகளிலும் ஜாகிரதையா இருக்கணும். அதுவும் கர்ப்பிணி பெண்கள்னா இந்த மாதிரி உட்காரணும், இந்த மாதிரி எழுந்துக்கணும், இந்த மாதிரி பேசணும்னா
உடனே கோவம் வருது. ஆத்துல இருக்கிற பெரியவாழ்க்கை நம்ம கோச்சுக்கிறோம், உனக்கு வேற வேலை இல்லை, அதுக்கு நீ பழம் பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் டாக்டர்ஸ் எல்லாம். பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம். சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கான்டாக்ட் போறேன்னு வச்சுக்க வேண்டாம், ஆனா இதெல்லாம் தேவைப்படுறது. ஏன்னா பார்க்கிறோம் பிரத்யட்சமா. ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லா இடத்துலையும் நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதிகமா குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கோசரம் கருத்தடை நிலையங்கள் நிறைய ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம என்ன பார்க்கிறோம், கருத்தரிக்கும் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப லோகம் என்ன ஆயிடுது, ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது, எதனால இப்படி ஒரு சிரமங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நாம கவனிக்க வேண்டாமோ, அதை நாம புரிஞ்சுக்க வேண்டாமோ? அந்த நிலையில இருக்கச்சே ஜாகிரதையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். எந்த நிலையில இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கணும். அதுவும் கர்ப்பவதியா இருந்தா, கர்ப்பிணி ஸ்திரியா இருந்தா, குழந்தை அது எப்பேற்பட்டதான ஒரு விஷயம். அதை ஜாகிரதையா நம்ம வெளில கொண்டு வருவாங்க. இவன் தூங்கிட்டே இருக்க கொஞ்சம் விட்டுட்டான், அந்த சீக்கை அந்த கேசம் அவளுக்கு அவிழ்ந்து பட்டது, காலில் போய் பட்டுடுத்து, அசுச்சி அதாவது சுத்தம் படுது. இது ஆச்சாரமா இருந்து இத்தனை தூரம் ஆச்சாரத்தை மெயின்டைன் பண்ணி என்ன பிரயோஜனம்? 200 லிட்டர் பால் சுவாமி அண்டா முழுக்க அப்படி ஒப்பி வச்சிருக்கான், காய்ச்சி வச்சிருக்கான். 200 லிட்டர் பால் ராத்திரி தயிர் போய்க்கணும். நாளைக்கு காத்தா தனியாராதனைக்கு எல்லாரும் சாப்பிட போறான், 2000 பேர் சாப்பிட போறான். அவனுக்காக தயிர் தோய்ச்சி வைக்கணும்னு ரெடி பண்ணச்சே, ஒரே ஒரு உப்புக்கல், ஒரே ஒரு உப்புக்கல் 200 லிட்டர் பால் அதனுடைய வெயிட்டேஜ் விடும். ஒரே ஒரு உப்புக்கல் அதுல விழுந்தா அத்தனை பால் கெட்டு போயிடும் இல்லையா, தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இவ்வளவு 99 வருஷங்கள் பண்ணின தபஸானது ஒரு க்ஷணம் ஏற்பட்டதான ஆயாசத்தினால. இந்த ஆயாசத்துக்கு நாம ஒரு பேர் வைக்கலாமா, சோம்பேறி தரம் வச்சுக்கலாமா? அவ பாவம் நிஜமாவே ஆயாசத்துல தான் இருந்தா, திருப்தி தேவி பாவம். அதுல அசுச்சியானால் அது பட்டது. உடனே இந்திரன் வஜ்ராயுதத்துடன் அவன் கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து விட்டான். இதுவரையும் கிட்ட நெருங்க முடியல இந்திரனுக்கு. அவள் கைகால் அனுப்புறது, ஜலம் கொண்டு வருது, அவளுக்கு தலைக்கு பண்ணி போடுறது, அவளுக்கு புடவை தோச்சு போடுறது. அம்மா வரையும் ஒரு தாய்க்கு தான் செய்ய வேண்டிய கைங்கறி என்ன உண்டு அத்தனை கைங்கரியத்தை இந்திரன் பண்ணினான். எதுக்காக? சரியான சமயம் பார்த்து அந்த கர்ப்பத்தை அழிப்பதற்காகத்தான். ஏன்னா இந்திரனும் அப்ப அவனுக்கு என்ன தேவை, நான் பொழைக்கணும், என்ன கொள்றதுக்கு ஒரு பிள்ளை இவன் பித்து பாடா, இவனுக்கு நான் கைங்கறி பண்ணணும் அப்படின்னு அவன் எனக்கு என்ன உண்டோ திதிக்கு அது தெரியும். ஆனா கைங்கரியம் பண்றவங்க கைங்கரியம் பண்ணிட்டுமே விட்டுருக்கான். இப்ப கர்ப்பத்துக்குள்ள போனான், தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த கர்ப்பத்தை வெட்டினான். என்ன சுவாமி நடந்தது? அதுக்கு மேல விஷயம் அதுதான் சுவாரஸ்யம். அப்படி கர்ப்பத்தை வெட்டும் பொழுது அதை 7 துண்டா வெட்டினான். அது துடிக்க ஆரம்பித்தது. மாறுத மாறுத, அழாதிகோ, துடிக்காதிகோ துடிக்காதிகோ அப்படின்றான். 7 ஏடா வெட்டிட்டே இருக்கான். டக்கு திதி முடிச்சுக்கிறா. முடிச்ச உடனே இந்திரா இப்படி பண்றீங்க, அம்மா என்ன தோஷம் சொல்லாதீங்கோ, என் பேர்ல தப்பு இல்லை, உங்களிடத்துல இருந்த தப்போ மகிமை போயிடுது. இல்லைன்னா உங்க கர்ப்பத்துக்குள்ள நுழைய முடியுமா, என்னால உங்ககிட்ட நெருங்க முடியுமா? நாம சில தர்மங்கள் சொன்னா எல்லாருக்கும் வெறுப்பா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பதான் என்ன நடக்கிறது காலம். தலையை எப்ப பார்த்தாலும் தப்ப வேலை பிரிச்சு போட்டுதா. இது ஸ்திரீகளுக்கு மட்டும் சும்மா நினைச்சுக்க வேண்டாம், ஸ்திரீகள் புருஷால் எல்லாருக்கிட்டே ஆச்சாரம் போயிடுச்சு. நாம ஏதாவது ஒரு ஆச்சாரம் சொன்னா உடனே பழம் பஞ்சாங்கன்றான், நம்மளை கேலி பண்றான். நம்ம சமூகத்தை சேர்ந்தவாளே நம்மளை கேலி பண்றான். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் ஒத்துக்கிறவா கூட கேலி பண்றான். இந்த கதை பிரத்யக்ஷம். உள்ள போய் அந்த வஜ்ராயுதத்தால வெட்ட ஆரம்பிச்சா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது. அந்த பிண்டம் அழகுது. திதி என்னடா இந்திரா இப்படி பண்றேன், அம்மா என்ன மன்னிச்சிடறேன், ஒண்ணு பண்ணாங்க. இல்ல இல்ல அந்த குழந்தைய நீ ஒண்ணு பண்ணா, அந்த குழந்தையை காப்பாற்றுன்றான். நமமாரதிதேர் கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா. அதுதான் இந்த ஸ்லோகம். அப்படியே இந்த முதல் ஸ்லோகத்துக்கு எதுக்காக சுவாமி இவ்வளவு தூரம் டீவியேட் பண்ணி இப்படி பாகவத கதையை சொல்லிட்டு இருக்கு? தயாசகரத்துடைய முதல் ஸ்லோகத்துக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேளே. பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுதார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம். இப்படி சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்தை அருளி செய்தாலும் இல்லையோ, இந்த ஸ்லோகம் எங்க இருக்கு அப்படின்னா பாகவதத்துல இந்த இடத்துல ஸ்ரீனிவாசனுடைய பரம கிருபையினாலே அந்த குழந்தைகள் உயிர் பழித்தார்கள் என்று சொல்றார் சுகபிரம்மம். ஸ்ரீனிவாசனுடைய பரம கிருபையினால என்ன சுவாமி
ஏதோ வெறும் அட்வைஸுக்கோசரம் இங்க வந்து ஸ்லோகத்தை இது அந்த கதையை எங்கேயோ வெளியில எடுத்து போயிட்டு நினைச்சிட்டு இருக்கேடா. இல்லவே இல்லை, இங்க ஸ்லோகம் தான், அதனுடைய பிரகடனமே இதான். நமமா அரதிதே கர்ப்பா ஸ்ரீனிவாச அனுகம்பயா பகுதா புலிஷக்ஷுண்ணா திரௌண்யப்ரேண யதா பவான். இத சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்றார். ஏப்பா, கண்ணனுடைய கருணை காப்பாற்றியதுடா, ஸ்ரீனிவாசனுடைய கருணை காப்பாற்றியது. திதி தேவி முடிச்சுண்டா, இந்திரனை கேட்டா, இந்திரன் அடியே நம்மான்னா, அப்ப எம்பெருமானுடைய கிருபையினால அந்த 7 பிளந்தாரோ 40 அந்த மருத்துக்கள் சொல்லுவான், சப்த மருத்துக்கள் அப்படின்வான், அது 49 விடவாக பிளந்தது. அத்தனையும் நான் என்னுடனே சேர்த்து வைத்துக் கொள்கிறேன் என்று இந்திரன் அவர்களை அந்த மருத்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொண்டான். நமமான திதேகே கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா. ஸ்ரீனிவாசனுடைய கருணை அந்த கருவுக்குள்ளே இருந்து ரட்சித்தது. இல்லனா வஜ்ராயுதம் பட்ட குழந்தை பிழைக்குமா? வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட குழந்தைக்கு உயிர் படைக்க முடியுமா? வஜ்ராயுதத்தால் அடிப்பட்ட எப்பேற்பட்ட பெரிய பெரிய ராட்சசன் தான் உயிரை விட்டுருக்கான். அதுவும் கருவில இருந்த குழந்தை, அந்த குழந்தையை இந்திரன் வஜ்ராயுதத்தால படைக்கிறான்னா அது எப்படி ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, திதியினுடைய தபஸ், ஸ்ரீனிவாசனுடைய கருணை, அந்த கருணை என்பது காப்பாற்றியது. பரீட்சத்துக்கு கதை சொல்றாரோ இல்லையோ சுகபிரம்மம், ஆனா பரீட்சத்தை சரியா புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. பரீட்சித், இதுல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு. பரீட்சத்துக்கு சந்தேகம் வராது, நமக்கு சந்தேகம் வரும். என்ன சுவாமி, எங்கேயோ ஒரு புராணத்துல திதி இந்திரன் சம்மானத்தை பத்தி பேசுறேன், நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு. பாகவதம் லிவிங் எக்ஸாம்பிள். இப்ப 7 நாள் அந்த பரீட்சித் மகாராஜன் பாகவத சப்தாகம் கேட்டிருக்கான். பாகவத சப்தாகம் கேட்டிருக்கான். அப்பேற்பட்டதான அந்த பரீட்சித் மகாராஜனுடைய ஜென்மா எத்தகையது? அவனுக்கு விஷ்ணுராதன் என்பதாக பெயர். விஷ்ணுவினால் ரட்சிக்கப்பட்டவன், கருவிலே திருவுடையவன். பரீட்சித்து 10வது ஸ்கந்தம், தசமஸ்கந்தம், கிருஷ்ணாவதார கட்டம். அந்த 10வது ஸ்கந்தத்துல சுகபிரம்மத்திடத்துல பிரார்த்திக்கிறான். திரௌண்யத்ர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிங்கதாப்த சக்ரஹ மாதுஷ்டமே யசரணம் கதாயா. சுவாமி சுகபிரம்மே, நீ சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும், நீ சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற ஒரு உத்தேசம் கிடையாது, வேற ஒரு புருஷார்த்தம் கிடையாது. திரௌண்யத்ரம் விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிங்கதாஸ்த சக்ரஹ மாதுஷ்டமே யசரணம் கதாயா. அஸ்வத்தாமா அபாண்டமாஸ்திரத்தை விடுத்தான். அஸ்வத்தாமா அபாண்டமாஸ்திரத்தை விடுத்தான். பாண்டவ வம்சமே இருக்கக்கூடாது, பாண்டவ வம்சமே நிர்மூலமாயிடணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணான். அந்த அஸ்திரம் ஜொலித்துக் கொண்டு வருது. உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே அந்த அஸ்திரம் புகுந்தது என்றால் அப்பேற்பட்டதான கர்ப்பம் போயிடும். என்ன ஆயிடும்? இப்ப பாருங்க, பாண்டவ குமாரர்கள் அஸ்வத்தாமாவினாலே சௌத்திகவதம், உறங்கும் போது கொல்லப்பட்டார்கள். அது பரம பயங்கர மகாபாரதத்தில் சௌத்திகவதம். அப்ப உறங்கும் பொழுது அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிடுத்து. இப்ப அபிமன்யு அவனும் இல்லை, அபிமன்யு இல்லை, உத்தரை கர்ப்பவதியா இருக்கான். இனி பாண்டவர்களுக்கு புத்திர சந்ததி கிடையாது. அந்த ஒரே ஒரு பிள்ளை பிழைச்சா மட்டும்தான் பாண்டவ வம்சமே பிழைக்கணும். இந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? எந்த சந்தர்ப்பங்கள்ல பாண்டவர்களுக்கு எத்தனையோ சங்கடங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு அவஸ்தைகள் நேரிட்டால் கூட அவருக்கு கிடைச்ச ஒரு சௌபாகியம் என்ன? எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணன் தான். உத்தர ஓடி வந்து கிருஷ்ணன் காலில் விழுந்தான். கிருஷ்ணா, அப்படியே ஒரு நெருப்பு கடப்பார, நெருப்பு துண்டம் அப்படியே கொழுத்திட்டு வருது. அது என்ன அழிச்சாலும் பரவாயில்ல, எப்பயோ எங்க ஆத்துக்காரர் போயிட்டாரு, இனிமே நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. மாமே கர்ப்போ நிபாத்தியதா, என் கர்ப்பம் ரட்சிக்கப்படட்டும், இந்த பாண்டவ வம்சம் காப்பாற்றப்படட்டும், இதை காப்பாற்றணுமே அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். அவன் பிரார்த்திச்ச உடனே பெருமாள் உள்ள போனான். சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிங்கநாத சக்ரா மதுஷ்டமேய சரணங்கதாயா. உள்ள தேடிச்சான் பரீட்சித்து.
அவனுக்கு ஏன் தெரியுமா பரீட்சித்து பேர் இருந்தது? உள்ளுக்குள்ள சங்கச்சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபிதனாக வனமாலா விராஜிதனாக பெருமாளை சேவிச்சுட்டான். வெளியில வந்தான், இந்த மூஞ்செல்லாம் பார்த்தான். ஒவ்வொருத்தருடைய மூஞ்ச பார்த்தா அந்த கம்பேரிசன் சரியா வரல. பரிதா ஈக்ஷமானத்துவாது ஒவ்வொருத்தரும் யோசிச்சான், இவர் அவரா, இவர் அவரா, இவர் அவரான்னு. கடைசியில அவர் யாருமே இல்லைன்னு கிருஷ்ணனை பார்த்த உடனே ஆஹா அவரே இவருன்னு தெரிஞ்சுட்டான். அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன் திருக்கோட்டியூர் எந்தை திறம் ஆழ்வார் பேசுவார். அன்னைக்கு கருக்கோட்டியுள் கை தொழுதேன் ஐயா யாரவன்? இந்த திருக்கோட்டியூர் எம்பெருவான் சௌமிய நாராயணன். சௌமிய நாராயணன் அவரை தெரிவிச்சோம். என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாறை என்றும் திருவிருந்தமாறுவன் ஸ்ரீதரனுக்காளாய் கருவிருந்த நாள் முதலா காப்பு. கருவிருந்த நாள் முதலா காப்பு என்னை காப்பாற்றினோம். ஜுகோபகுக்ஷிங்கத ஆத்த சக்ரா மதுஷ்டமேய சரணங்கதாயா. எங்க அம்மா சரணாகதி பண்ணா, எங்க பாட்டி சரணாகதி பண்ணா. அப்படி சரணாகதி பண்ணினதால என்னை எவ்வளவு உள்ளே புகுந்து ரட்சித்தானோ அவனை, அவனுடைய சரித்திரங்களை, அவனுடைய கதைகளை சொல்லும் போது தசமஸ்கந்தத்துல தயாசரகத்திலேயே பாகவத சப்தாகம் ஆயிட்டு இல்லையா? அதனா இப்ப இந்த ஷட்ஸ்கந்தத்துல திடீருடைய சரித்திரத்தை சொல்லச்சே சொல்ற. நமமாரதிதே கர்ப்பா ஸ்ரீனிவாசாது கம்பயா பகுதா குருஷக்ஷுண்ணா திரௌண்யஸ்ரேனயதா பவான். நூற்றுக்கணக்கான துண்டங்களாக அந்த வஜ்ராயுதத்தினால வெட்டப்பட்டும் கூட அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. எப்படி பரீட்சித் அஸ்வத்தாமாவுடைய அபாண்ட மாத்திரத்தினாலே உனக்கு எந்த துன்பமும் துயரமும் ஏற்படவில்லையோ அது போன்று. இதுதான் லிவிங் எக்ஸாம்பிள். பரீட்சித் எப்படி நீ ரட்சிக்கப்பட்டாயோ யாரால? ஸ்ரீனிவாசானுகம்பயா. அந்த கருணை, அந்த கருணை நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? பெருமாளுடைய கருணையை நாம உணர முடியுமா? எப்பொழுதும் பெருமாள்கிட்ட குறை சொல்றதுக்கு தான் நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம். ஏனோ பெருமாள் என்னை இப்படி சோதிக்கிற, ஏனோ பெருமாள் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படி நாம சொல்றோமோ இல்லையோ. ஆனால் இங்க அதே கருணை தாண்டா. பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுதாரத்ரவந்தேவ யன்மூர்த்யா சக்கராயிதோ. அந்த ஸ்லோகம் பாகவதத்துல சுகபிரம்மம் அருளி செய்த அதே ஸ்லோகத்தை சுகபிரம்மம் பாடியது. அப்புள்ளார் வளர்த்த பைங்கிலி இங்கே தயாசரகத்தில் பாடியது. இதுவும் சுகபிரம்மம் தானே? அதுவும் சுகபிரம்மம், இதுவும் சுகபிரம்மம். ஏன்? அப்புள்ளார் ஒரு கிளியை படைக்க வைக்குமா போல அடியனை படைக்க வைத்தது அந்த தேசிகன். ஆமர்ஜயந்து ஹிருதயம் கரு சிக்ஷகானாம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. ஏ பிரபோ வரதா, ஒரு கிளியை எஜமானன் படைக்க வைத்து அந்த கிளி தபகா புத்தகான பாடும் பொழுது பேசும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் நீ என்ன ரசிக்கிற. கலியன் வளர்த்த பைங்கிலியாரு விளக்கொழியை மரதகத்தில் திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. மடக்கிளி என்று பரகால நாய்க்கு வளர்த்த பைங்கிலியாரு சுவாமி தேசிகன் தான். அப்ப சுகபிரம்மம் நிகமகல்பதோர்களிதம் பலம் சுகமுகா அமிர்தத்ரவ சங்கீதம்னா நிகமாந்த மகாதேசினுடைய அமிர்தத்ரவ சங்கீதம். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுதாரத்ரவந்தேவ யன்மூர்த்யா சக்கராயுதம் என்னும் தயாசரகம். பரஷதம் வாபி பரைசகத்ரம் அமிர்தரஞ்சனி அமிர்தாஸ்வாதினி எல்லா சுகமுகா அமிர்தத்ரவ சங்கீதம். எது? சுவாமி தேசிகன் என்னும் சுகமுகா அமிர்தத்ரவ சங்கீதம். இந்த கிளிக்கு எவ்வளவு நாள் திட்டம் எழுதே போலாம். சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்திலே சாதிக்கிறார், பல இடங்களை சுவாமி சாதிக்கிறார். ஏன் இங்க தயாசரகத்திலேயே சாதிக்கிறாரு, தயாசரகத்திலே சாதிக்கிறாரு. அதனாலதான் சுகபிரம்மம் அங்கே 6வது ஸ்கந்தத்துல சொன்ன அர்த்த விசேஷங்களை எல்லாம் தான் கை கொண்டு இங்க தயாசரகத்தின் சரணாகதியின் பெருமையை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தயாதேவியுடைய பிரபாவத்தை தான் ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்தில் பிரபத்யே என்று ஆரம்பித்தான். அது மட்டுமா? இந்த பெருமாள் எப்பேற்பட்டவன்? நம்மாழ்வார் சரணாகதி பண்ணின பெருமாள் இவர்.
தந்தையன நின்ற தனித்திருவாள் தாளில் தலை வைத்தோ சதகோபனருடையாரே. நம்மாழ்வார் ஆரம்பத்துல சரணாகதி பண்ணார். சுகபிரம்மம் 6வது ஸ்கந்தத்துல ஸ்ரீனிவாசான கம்பையா அப்படின்னு சொன்னார். சுவாமி தேசிகன் ஆறாக பெறுகிறதான அந்த ஸ்ரீனிவாசுடைய கருணை தான் நமக்கு ஆறுனா அர்த்தம். ஆறுனா உபாயம்னு அர்த்தம். ஆறு அப்படின்னா அர்த்தம் உபாயம் அப்படின்னு அர்த்தம். அங்க ஆறு ஷடங்கா சரணாகதி ஷட்விதா சரணாகதி என்பதாக அந்த 6 காண்பித்தாரோ இல்லையோ, அப்படி ஆழ்வார் காண்பித்த 6 நமக்கு 6 என்னது ஆழ்வார் காண்பித்த உபாயம் நமக்கு அதுதான் உபாயம். வேறு உபாயம் இல்ல, வேறு வழி இல்லைங்க. ஆரணத்து நிற்பாருமே சரணாக தந்தொழிந்தார். பெருமாளுடைய திருவடித்தான் நமக்கு உபாயம் சுவாமி. அந்த திருவடித்தான் உபாயம், அந்த திருவடித்தான் உபேயம். உபாயம் தானே உபேயம் அர்த்தம். அந்த திருவடியை அடைவதற்கு வழி, அதற்கு பேர் உபாயம் அர்த்தம். திருவடியை அடைவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான போக்கியம் இருக்கு, அனுபவம், ஆனந்தம் இருக்கு, அது உபேயம், அதுதான் பலன் இல்லையா? அப்ப தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம். பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில் நாங்கள் தலை சாய்த்தோம். யாரால? சடகோபன் அருளினார். எங்க ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால, எங்க நம்மாழ்வார் காண்பித்த வழி, எங்க நம்மாழ்வாருடைய அனுகிரக விசேஷம் சொல்லிட்டாரு. அப்ப நம்மாழ்வார் ஆரம்பத்துல ஸ்ரீனிவாசனுடைய திருவடிவாரத்தில் சரணாகதியை செய்தருளினார். நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. அந்த திவ்ய பிரபந்தம் முழுக்க எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா பகவானுடைய குணங்களை காண்பிக்கிறது. பக்தாமிருதம் விஸ்வஜனானோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவான்வயம் சஹஸ்ரசாகா உபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். அப்பேற்பட்டதான அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி திரவிடோபனிஷத் சாரம்னு காண்பித்தார். பெருமானுடையதான திரு கல்யாண குணங்கள் ஒவ்வொரு பதிகம் 10 பாசுரம். அந்த 10 பாசுரம் அதன் பிறகு 100 பாசுரம் ஆகும். 10 10கள் 100 பாசுரங்கள் ஆகின்றன. திருவாய்மொழி மொத்தம் 1000 இல்லையா? வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன் புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மறைகள் 1000. வன் புகழ் என்றால் பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் என்பதாக பொருள். பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த திருக்கல்யாண குணங்கள் மீது அந்த குணங்களை விளக்கி அந்த குணங்களின் பிரபாவத்தை மேம்படுத்தி அதையெல்லாம் நாம் உணரும்படியாக நம் ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை பாடி வைத்தார். 1000 கரை பரப்பிய சாமவேதத்தின் பரமசாரபூதமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார் தான் பாடி வைத்தார். சரி, அதுக்கப்புறம் அந்த குணங்கள் என்னென்ன? இப்ப தசகம் சதகம் அப்படி பிரிக்கணும். தசகம்னா என்ன அர்த்தம்? 10 10. சதகம்னா அர்த்தம் 100. இப்ப இதுல எவ்வளவு தசகம் இருக்கு? 100 தசகம். எவ்வளவு சதகம் இருக்கு? தச சதகம். தச சதகம் 10 100 இருக்கு, 100 10 இருக்கு. அப்படிதான் இருந்துக்கணும். அப்ப 10 10 100 பாசுரமான உடனே 10 10 பாசுரங்கள்ல சொல்லக்கூடிய குணங்களுக்கு மேல 100வது பாசுரத்துல ஒரு மகாகுணத்தை காண்பித்தார் அந்த பதிகத்துல. அடுத்த 10 குணங்கள் ஆரம்பிக்கும், அதுல ஒரு மகாகுணத்தை காண்பித்தார். இதையெல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் அற்புதமாக இங்கே தொகுத்தளித்தார். இதுல திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி திரவிடோபனிஷத் சாரம் என்பதாக சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கக்கூடிய திருவாய்மொழியின் விளக்கத்தை நாம் அறியும்படியான 2 கிரந்தங்கள். அதுல சாதிக்கிற சேவ்யத்வாத் போத்யத்வாத் சுபதனு விபவாத் சர்வபோகாதிகத்வாத் ஸ்ரேயத்தத்ஹேதுதானாத் ஸ்ருதவிவசதயா ஸ்வாஸ்ரிதானிஷ்டகிருத்வாத் பக்தச்சந்தானுவృத்தேஹ நிரவதிக சுகிருத் பாவதः சத்பதவ்யாம் சாஹாயாச்ச ஸ்வசித்தேஹ ஸ்வயமிவ கரணம் பிரத்யவாதி. இப்படி 10 பதிகங்களை தான் காண்பித்திருக்கிறார். இதில் சொல்லிருக்கக்கூடிய குணங்கள் என்ன? அத தயாசதகத்துல
சுவாமி தேசிகன் 10 ஸ்லோகங்களினாலே நமக்கு விவரணம் பண்ற திருவாய்மொழியினுடையதான 1000 பாசுரத்தில் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குணங்களை என்று ஏரி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். முதல்ல 1 பிரபத்யேதம் கிரிம்பிராயா என்பதிலிருந்து ஆரம்பித்து 10 ஸ்லோகங்கள் வரையிலும் அனுஷ்டுப் சந்தத்தில் அமைந்திருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். இதுல மொத்தம் பலவிதமான விருத்தங்களை சுவாமி தேசிகன் கையாளுகிறார். 11 விதமான விருத்தங்களை கையாளுகிறார். அதுல மோட்ச பிரதத்துவம் என்பதாக முதல் 10 1ஆம் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகத்திலிருந்தும் தயாசங்கத்தில் காண்பிக்கப்படுகின்றது. மோட்ச பிரதத்துவம் அனுஷ்டுப் சந்தத்தில் அமைந்தது. அது சேத்யத்வா. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார், 11வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரையிலும் பரமாத்மாவிடத்துல சார்வக்கியம் முதலான குணங்கள் நிறைந்திருக்கின்றன. ஞானம், சக்தி, பலம் முதலான குணங்களை பரமாத்மா உடையவனாக திகழ்கிறான் அல்லவா? அந்த குணங்களை காண்பிக்கிறார். ஆரியா என்னும் சந்தஸ், சந்தஸ்தா மீட்டர், மீட்டர்னா விருத்தம், தமிழிலும் விருத்தம் என்பதாகத்தான் பேர். அந்த சந்தஸ்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதுல பரமாத்மா அதிபோக்யன் என்னும் குணத்தை சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு விளக்குகிறார். அடுத்தது 21வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரையிலும் அவன் பிரபன்ன விரோதி விராசன், அவனிடத்தில் புகழாக அடைக்கலமாக அடைந்தவர்கள் யாராயிருந்தால், எப்படி வேதங்கள் எல்லாம் பெருமாள் சரணாகதி பண்ணச்சே பெருமாள் ரட்சித்தான், அது போன்ற பிரபன்னர்களுக்கு யாரெல்லாம் பிரபத்தி தன்னிடத்துல தன்னுடைய திருவிவாரத்தில் ஆஸ்தலக்ஷா வரத்தை சமர்ப்பிக்கிறார்களோ அப்பேற்பட்டதான் அந்த பிரபன்னர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய விரோதிகளை நிவர்த்தி செய்வான். ஔபச்சந்தஸ் என்பதான ஒரு விருத்தம், அதாவது மீட்டர். அதுல சுபாஸ்வயன் பகவானுடைய அந்த திவ்யமங்களை விக்கிரகம், அதுவும் திருவேங்கமுடியான போய் சேவிக்கிச்ச என்ன அழகு, என்ன ஆனந்தம், என்ன ஆச்சரியம் சொல்லி அந்த சுபக தமுகும் பெருமானுடைய திவ்யமங்களை விக்கிரகம் அழகு சொக்கி போறது இல்லையா? தினந்தோறும் நம்ம டிவியில பெருமாளுக்கு மங்களஹாரத்தி பண்ணச்சே, ஊஞ்சல் சேவையில சேவிக்கிச்சே, கல்யாண உற்சவத்தை சேவிக்கிச்சே, அப்படியே கிட்ட வந்து அந்த பெருமாள் அவனை பிடிச்சு கிள்ளா போல ஆசையா வரலையா நமக்கு? எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பெருமாளுக்கு. அப்புறம் 31வது ஸ்லோகத்திலே 40வது ஸ்லோகம் பெருமாள் பிராபகன், பிராபியம் பிராபகம், அடைவிப்பவன் அடையப்படுபவன். அது மாலினி என்னும் விருத்தத்தில் அமைந்ததான ஸ்லோகங்கள். அது என்ன அப்படிங்கிற போக்கிய வஸ்துக்களிலேயே உயர்ந்த போக்கிய வஸ்து, போக்கியங்களுக்குள்ளேயே சர்வபோக்கியம். இந்த உலகத்துல 6வது அமுதம் எது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் மட்டும்தான். அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன 6வது அமுதம்? இந்த அமுதத்தை சாட்டா கூட அப்பப்ப தகட்டிட்ட போல இருக்கு. அந்த அமுதம் தகட்டுமா? எம்பெருமானுடைய குணாசந்தான அமுதம் வந்து தகட்டவே தகட்டாது இல்லையா? அடுத்தது என்ன? பிராப்தியன் 41வது ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகம் அடைவிப்பவன். மந்தாக்கிராந்தா என்னும் விருத்தத்தில் அமைந்த அற்புதமான ஸ்லோகங்கள். அதுல அவனே உபாயம், அந்த உபாயத்தினாலே நமக்கு ஸ்ரேயத்தை அளிப்பவன். அடுத்தது என்ன? 51வது ஸ்லோகத்துல 60வது ஸ்லோகம் வரும். பிரபத்தித்தான் உபாயம் என்பதை சுவாமி தேசிகன் தெள்ள தெளிவாக காண்பிக்கிறார். நம்மாழ்வார் நமக்கு காண்பித்த வழியை தவிர்த்து வேற வழியே கிடையாது. ஸ்ரீனிவாசனுடைய திருவடிவாரத்தை சரணாகதி பண்றதை தவிர்த்து நமக்கு வேற உபாயம் கிடையாது என்பதாக அந்த இடத்துல வச்சு விசேஷமான பிரபத்தி பிரபதன சுலவன் என்பதாக சொன்ன நற்குடம் என்பதாக விருத்தத்தினுடைய வைஷ்ணி அந்த விசேஷத்தை எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது 61வது ஸ்லோகத்திலிருந்து 70வது ஸ்லோகத்தின் வரையிலும் பெருமாள் சௌஷீகத்தின் எல்லை நிலமாக திகழ்பவன், நமக்கு அனிஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவன். சிகரிணி என்பதான விருத்தத்தில் அமைந்த ஸ்லோகங்கள் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட வித்வம்சா கிட சுவாசிரித அனிஷ்ட அப்படின்னு பேரு, சுவாசிரித தன்னை ஆசிரியத்தவர்களுடைய அனிஷ்ட அப்படின்னு பேரு. அடுத்தது என்ன? பெருமாள் அதான் பக்த சந்தான விருத்தி. அடுத்தது இப்ப 71 என்பது பெருமானுடைய பரத்வம், மேன்மை, அவனுடைய ஹரிணி என்பதான ஒரு ஆச்சரியமான விருத்தத்தில் அமைந்தது. அடுத்தது அப்ப அந்த பரமாத்மாவிடத்தில் நாம் எப்படி அணுக வேண்டும் என்பது காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது 81வது ஸ்லோகத்திலிருந்து 90வது ஸ்லோகம் வரையிலும் பரமாத்மாவின் அவதார சௌசீல்ய சௌலபியாதிகள் காண்பிக்கப்படுகின்றன. பிருத்வி என்னும் அந்த விருத்தம் சர்வ சுகிருத் சமூகம் சர்வபூதேஷு பரமாத்மா. எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன், பட் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷுவலைஸ் பண்றான். என்னை யார் எப்படி புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு அந்த மாதிரி தான் நான் இருக்கக்கூடியவன் பரமாத்மா காண்பிச்சான். 91வது ஸ்லோகத்திலிருந்து 104வது ஸ்லோகம் வரையிலும் பரமாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்தில் நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்வோம். உயர்ந்தான அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திற்கு அந்த பரமாத்மா நம்மை
அழைத்து செல்பவன் என்பதாக வசந்த திலகா அப்படின்னு ஒரு விருத்தம். அது எப்படிப்பட்டதான பலானுபவம், எப்படிப்பட்டதான பல சித்தி நமக்கு ஏற்படுகிறது. அதுக்கு மேல 105 108 வரைக்கும் தனக்கு எந்த விதமான யோக்கியதாம்சமும் கிடையாது. தான் எதுக்குமே பிரபாவத்தை உடையவதில்லை. என்னமோ பெருமாள் ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி தானே வீணையை வாசிச்சுட்டு அந்த வீணையினுடைய நாதம் இனியதா இருந்தது. வீணையினுடைய நாதமா இனியதா இருக்கு. வீணையை யாரு வாசிக்கிறாளோ அதுதான் விசேஷம் இல்லையா? அந்த மாதிரி வீணையை வாசிக்கிற மாதிரி உயர்ந்ததான அந்த இசைக்கருவிகளை வாசித்தால் அதனால ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்த அனுபவத்தை போல என்னை வைத்துக் கொண்டு திருவேங்கடமுடியான் தந்தையாதே விஷயமாக தானே ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்ய அவன் அனுகிரகித்தானை தவிர்த்து இதில் என்னுடைய மனோபாவம் என்னுடையதான பிரயத்தனம் பிரயாசம் என்பது எதுவும் இல்லை என்பதாக சுவாமி தேசிகன் காண்பித்து மாலினி ஷார்பூலருக்கு இடம் முதலான விருத்தங்களினாலே காண்பிக்கிறார். இப்படி நம்மாழ்வாருடையதான திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியில எப்பேற்பட்டதான 10 மகாகுணங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த 10 மகாகுணங்களை இங்கே 100 ஸ்லோகங்களுடையதான தயாசரகம் என்னும் உயர்ந்ததான இந்த கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். தயாசரகம் என்னும் உத்தமமான இந்த கிரந்தத்தினாலே நமக்கு சுவாமி காண்பிக்கிறார். அப்பேற்பட்டதான அந்த கிருபை திருவேங்கடமுடியாருடைய கிருபை தான் இதற்கு காரணம் தவிர்த்து எதுவும் காரணம் இல்லை. திருவேங்கடமுடியாருடைய தயை அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது சாத்தியம் இல்லையா, நமக்கு இது கிடைக்கும் இல்லையா? பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாச அனுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ யல்மூர்த்யா சர்க்கராயிதோ என்று முதல்ல சரணாகதி மலையை சேவித்தாலே போதும். ஏன்னா இந்த மலைக்கு அவ்வளவு பெரிய புராணங்கள் சொல்லும். அம்பராமாயணத்துல இந்த மலையினுடைய பிரபாவத்தை எப்படித்தான் வர்ணிக்கிறார் தெரியுமா? சுவாமி தேசிகனே ஹம்ச சந்தேஷம் முதலான கிரந்தங்கள்ல இந்த மலையை பத்தி வர்ணிக்கிறார். 12 புராணங்கள், கிட்டத்தட்ட 12 புராணங்கள் இந்த வெங்கடாச்சல மகாத்மத்தை காண்பிக்கின்றன. முதல்ல மலையை சேவிக்கும். ஏன்னா மலையே திருவுடம்பு, மலையே கருணா பிரவாகமாக கருணா ரசமாக பிரவகித்து ஓடி நம்மை நோக்கி வருகின்றது என்றால் முதலில் மலையை சேவித்து நாம் ஆனந்தமடைவோம். அதன் பின்னர் ஆச்சாரியர்களை சேவிக்கணும், ஆழ்வார்களை சேவிக்கணும், மகர்ஷிகளை சேவிக்கணும். அவளுடைய ஒரு ஆசீர்வாதம், அவள் தான் நமக்கு பண்ணியிருக்கக்கூடியதான மகத்தான உபகாரம் அப்படின்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட உபகாராதிசயம் தான் இருக்கு. அதன் மூலமாகத்தான் நமக்கு எல்லாமே இங்கே புலனாறுது. அத்தகைய ஒரு பாக்கியராதிசயத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த தயாசரகத்தை ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகம். அதுக்கு அடியே 1/3 தான் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்திருக்கேன். இன்னும் இந்த ஸ்லோகத்துல நாம இந்த திருவேங்கட வாமனையுடைய பிரபாவத்தை அறிய வேண்டிய அற்புதமான விஷயங்கள் அநேகம் உண்டு. 20 விதமான வியாக்கியானங்கள் பண்ணி காமிச்சிருக்கா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் மகான்கள் தான். எப்படியெல்லாம் பெருமானுடைய கருணை 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 எல்லா இடத்துலையும் எப்படி நாம பெருமானுடைய கருணையை சேவிக்கணும்னு காண்பிக்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்திற்கும் உயர்ந்ததான இந்த ஸ்தோத்திர கிரந்தத்திற்கும் இருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான தொடர்பு. எல்லாத்தையும் நாம திருவேங்கடமுடியாருடைய திவ்ய கருணையினால அனுபவிக்கலாம். ஒரு காலம் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பாக வைத்துக் கொள்வதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இருக்கிற காலத்துக்கு கூட எவ்வளவு அனுபவங்கள் நமக்கு ஏற்படணுமோ அவ்வளவு அனுபவங்கள் தான் சொல்லி இன்னைக்கு இந்த முதல் நாள் உபன்யாசத்தை நாம இப்ப பூர்த்தி பண்ணிப்போம். மேற்கொண்டு நாளைக்கு இதே சமயத்துல இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லி அதனுடைய அர்த்த விசேஷங்களை இன்னும் விசேஷமாக நாம பார்க்கலாம். வாழியனிதோ புல்வரணியமாந்தாசரியன் வாழியவன் மானாரவிந்தமனன் வாழியவன் கோவிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரானல்லோர் திரள்